வந்துட்டோமா? ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏவி பிளேஸ் தமிழ் கைஸ். டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஷன் இம்பேக்ட் பகுதி 18. இன்னையோட ஜென்ஷன் இது ஜென்ஷனில் இருக்கிற சுமேருன்ற ஒரு மிகப்பெரிய இது முடிக்க போகிறோம். சரி செய்த ஸோ லைக் வந்து அனைவருக்கும் வந்தனம், வணக்கம், நமஸ்காரம். லைக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டுடே சுமேரு எண்டிங். டுமாரோ நம்ம வந்துட்டு ஆர்பி இல்லைன்னா வேறு ஏதாவது கேம் இருக்கும். ஆர்கான்னு எதுன்னு தெரில, மறக்காமல் வந்துடுங்க. ஸோ லைக் இன்றைக்கி நம்ம கூட யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேடி, தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ப்ரோ, அட்டாக் ப்ரோ இருக்க தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க கேஸ். அமீன் நடுவில் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ ரொம்ப பேசாமல் கேம்குள்ளே போயிடலாமா? Onwards. We have work to do. இல்லைண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நடுவில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தேன். ஒரு இது முக்கியம் தானே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு நகிடாவை காப்பாற்ற போகிறோம். இந்த மண்டேனை கொல்ல போகிறோம் ப்ளீஸ், பல்லாடியர் மண்டேனை. அது கூட சேர்ந்து எதாவெல்லாம் உடனே இருக்கானோ எல்லாரையும் கொல்ல போகிறோம். ரொம்ப பேசாமல் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, 6 வில்லேஜ் போகணும். 6 வில்லேஜ். எல்லாம் சொன்ன ஆன்ல தான் இருக்குது, பக்காவாக இருக்குல்ல? இதுக்கு வரும். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசாமல் ஸ்டார்ட் பண்ணோமா? வாங்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அந்த அகாடமி மக்களை மொத்தமாக போட்டு பழக்கிறோம். கேண்டஸ்கா வந்துட்டோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? Everyone is already waiting inside. ஓகே, அப்போ நம்ம லேட்டு போல இருக்கு. Well, what are we waiting for? Let's join them. பிளானை போடு, Please. நகிட்டாவை காப்பாற்று. Wait a moment. வெயிட் அ மொமெண்ட். என்னாச்சு? என்ன மேட்டர்? Before attending the meeting, I hope you can promise me one thing. என்ன சொல்லுங்க? What do you need? Promise me that you won't commit to anything too reckless. என்ன டூ ரெக்லஸ்? நாங்கள் அப்படி எதுவுமே பண்ண மாட்டோங்க. What do you தரமா think? நம்மளாம். ஷூர். Okay. நாங்கள் ரெக்லஸாக எதுவும் பண்ண மாட்டோம். டேரெக்டாக போவோம், அடிப்போம், சண்டை முடிப்போம். இந்த கல்பா ஃப்ளேம் ரைசஸ் போடு. They're all waiting for you. ஓகே, வெறும் புதுசாக எதுவும் சொல்ல. இவங்ககிட்ட தான் இருக்கா? மேலே இருக்கும் நினைக்கிறேன். Everyone's here so early. But why isn't anybody talking? நல்ல கேள்வி. We already discussed things a bit. சூப்பர் சூப்பர். Hey, where have you been? I've missed you too. Are you ready? Okay, let's start. Very well. After some discussion and debates, Are you sure this is gonna work? group finally came to an idea. I gotta admit, it's bold. Color me impressed. Okay. It's worth a try. The point of discussion is to arrive at a solution. Let's cut the small talk and move to the next point. Okay. You're making Paimon nervous. Ami.
you're finally done. I have some other stuff to take care of. Catch you all later. ஓகே போயிட்டு வாங்க. Come on, don't give me that face. I know what you're going to say. I'll be careful. That's what I wanted to hear. Take care. கேண்டஸ்கா நீங்களும் வாங்க, நாங்கள் மட்டும் இது போட்டு நீங்கள் வாங்க. இந்த ஊரை காப்பாற்ற நம்ம Well, லுக்காரியை வந்து traveler, சொல்கிறேன். Paimon, judging from your expressions, the meeting must have been quite productive. ஆமாங்கோ. You can tell? I'm not that good at scheming or strategy, but I can sense people's emotions. And based on your reaction, things must have gone quite well. Yes. Yagar birthday, okay. Paimon's a little worried. Hopefully nothing will go wrong. To be honest, I feel the same. But you're already some of the most capable people I know. So you have my trust. ஓகேங்கோ. Candace gave us a compliment. Your deeds speak for themselves. ஒத்துக்கிறீங்க. Candace, we stayed behind to tell you that, although you won't be coming with us, we'll be sure to remember your words. Okay. I'm very glad to hear that. I've said the same thing to everyone here today as I said to you when you arrived. Your safety is the most important thing. Only when you're safe can the plan be successful. So please, take care. எதிரா போச்சு. நன்றி, தேங்க்ஸ். You're welcome. And thank you for taking my advice. கண்டிப்பா நீங்க சொன்னா Good luck. With Okay. everything. I'll be... போவோமா? எவன்டா அவன் அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு மாத்திட்டே இருக்கீங்க லொகேஷன். இதோ ரமான் இவன் வந்துட்டாங்க. பெரிய ஏஆர் ரகுமான்னு பேர் எனக்கு. Sounds good. I'll go make some preparations. போ. Okay. I'll hit them. அலைதம். Have you finished saying your goodbyes? Yeah. Also, Candace told everyone to be careful. Yes, she did. But I think my point also bears repeating. Our plan is not child's play. We won't be able to Okay. achieve anything if we're simply careful. We must go beyond that and fully commit ourselves to it. செஞ்சுட்டா போச்சு. I hope this is clear to you. ஆமாங்க, கிளியர் தாங்க எனக்கு. I can understand. Huh? Shouldn't you be saying something more cheerful to boost our morale right now? Didn't we already do that during the meeting? You can never have enough words of encouragement. In that case, Candace can cuddle you to your heart's content while I continue to remind you of the seriousness of our situation. Okay. We all have our jobs to do after all. It's like how some people can be put in charge of logistics while others will fight on the front lines. ஒத்துக்கிறேன்டா. ஐயோ, லாஜிக் சொல்லும்போது அந்த மண்டே ஞாபகம் வரானே பாவம். இன்னும் சும்மா Speaking of ஒருத்த the ஞாபகம் front இருக்கானா lines, guys? you don't look Captain Item anything like சொல்லிட்டு a soldier. Of course. Compared to the mercenaries, I'm merely a feeble scholar. Absolute. But the advantage of not being a mercenary is that I get to stay in a safer place and offer my strategic insight. Just think about that That's mercenary nice. who lost his mind. Mercenary groups are facing constant danger every single day. Well, being a scholar is also a high-risk occupation, and you are a scholar. I'm not like the rest of them. Even among members of the same species, some will exhibit far more potential than others. அதை ஒத்துக்கிறேன். This guy. Paimon still remembers when those mercenaries in Port Ormos called you a lunatic. All intellectuals are lunatics in the eyes of fools. I'll take that as a compliment. ரைட்ரா. That reminds me. Do you remember the record we saw in the King Deshret ruins? It mentioned forbidden knowledge. ஆமா. You have a good memory. Forbidden knowledge has the power to drive people insane, but this fact has never been shared with the public. Even I, who has worked in the academia for some time, was never once informed of this. Okay. I think
Those mad scholars and mercenaries we encountered may have all fallen victim to the corrupting qualities of forbidden knowledge. But the academia has always held a different view. They have always believed that symptoms of madness are a side effect of human contact with divine knowledge as mere mortals. Come to think of it, perhaps the academia has also never understood the true nature of forbidden knowledge, and thus always approached the issue from the wrong direction. The withering, Elazar, and the sandstorms. Don't you think what is happening right now across Sumeru is rather similar to the forbidden knowledge pollution that occurred in the desert thousands of years ago? Yes, really. Forbidden knowledge-னால தான் அவங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி இதாச்சு. மைண்ட் கண்ட்ரோல் இழந்தாங்க. மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. But Paimon thought that Irminsul's disease is what caused the withering in the எனக்கு sandstorms. தெரிஞ்சு இந்த இதனால தான் எர்மின்சோலுக்கு டிசீஸே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். At least, that's what Tainari told us. Wait a second. Could it be that? Ah, you've connected the dots. The cause of Irminsul's illness may precisely be the pollution from forbidden knowledge. Okay. But if that's the case, what should we do? This is huge. நகிரா கிட்ட சொல்லி Wait. Why do you think Lesser Lord Kusanali would have a solution to this situation? You mean it's related to the scene you saw when you passed out in the Avidia forest? ஆமாங்க. That whole the world forget me thing? Absolutely. In that case, it's imperative that we rescue Lesser Lord Kusanali. Only by working with her to save Irminsul can we completely resolve the problems Sumeru currently faces. Absolutely. To make sure we're still on track, I would like to check on the state of some of our preparatory work. Where are we going? To an Eremite base. ஓகே எரமேட் பேஸ்க்கு போகிறோமா guys திரும்ப. கேம் சவுண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குல்ல, ஒரே இதை செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கண்டினியூ. எரமேட் பேஸ் எங்கிட்டு இருக்கு? ஏன்டா அவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? நல்ல வேலை டிபி அன்லாக் பண்ணி வச்சேன். லா 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 லா. என்னது இது? எல்லாத்தையும் ஆட்டே போடு அப்பப்போ. ஏன்டா இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் வைக்க மாட்டீங்களா பறந்து போகிற மாதிரி? They're here. Huh? What are they doing here? ஆமாம் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? I gave them some technical work to do. Ah, it's the scribe. And is that the traveler I see? How's the work going? என்ன இருக்குடா? Ah, yes. We have fixed the devices according to your instructions. One of them is already ready for use, while the others are still under repair. Aren't those devices for can knowledge extraction? What are you doing with those? Look here. அடிதாங்கி என்னத்தை பார்க்கணும் இதில்? More can knowledge? Are you going to put more weird stuff into his head again? What's that look on your face? Are you scared? கிடையாதுமா, I'm நான் a little வரேன், scared, but தனியாக வரேன். very, very furious. That's an interesting response. Anyway, we're not going to use this just yet. ஓகே. As I mentioned during the meeting, this knowledge capsule contains a decree I drew up in the past. The academia should also have their own copy. And according to the plan we just came up with, Traveler, I want you to record something into this capsule. ஓகே. Do you believe we can save Lesser Lord Kusanali? Good. Conviction is the most important part of all of this. Now, please get ready and put on this device. போட்டுக்கிட்டா போச்சு, வா போடுவோம். You want us to record Okay, our என்ன நடக்க conviction போகுது தெரியலையே. into the knowledge capsule? Yes. வா போடுவோம். Paimon is still really worried. எம்மா நம்ம I அடிதாங்கிமா, understand. கவலைப்படாத. But trust me, Paimon, this is something we have to do. It's best if you can do as I say. Because
To achieve this impossible task, it sounds like you'll need to fool your own heart first. ரைட்ரா Although it may feel like a trick, self-encouragement may be the most important tool we have. Paimon can see the point you're trying to make. நான் ரெடி போடலாமா Imagine போடுறேன் this. தனியா We have orchestrated our plan and successfully rescued Lesser Lord Kusanali. ஓகே As a result, we have changed Sumeru's entire political landscape. ஓகே Everything went without a hitch, and everyone recognizes and praises our achievements. ஓகே Now, open your eyes. Here, What's this? என்ன இது read it out loud. Okay. Some stirring words have been written on the note. Although you don't quite understand the purpose of recording, you still do it. It's done. What a fascinating experience. நேரா அப்ப நடந்துச்சுங்க Is your ஒண்ணும் head புரியல okay? Does anything hurt? இல்லம்மா நல்லா தான் It's இருக்கேன் just a recording. There should be no negative effects. ஓகே What was the point of doing this? நல்ல கேள்வி Paimon doesn't get it. And that's perfectly fine. In any case, these capsules aren't meant to be used by you. அப்புறம் Huh? What do you mean? Have you forgotten? Our plan needs to account for those who have long relied on the Akasha. ஓகே You may find it hard to believe, but for those people, everything the Akasha transmits to them is nothing short of absolute truth. சரி Imagine if you've been using a device like the Akasha since the day you were born, and this device has always supported you during times of need. After all that time, what do you think you'd become? போனோட அடிமை வேற ஆகாஷோட அடிமையா A fool? A machine? A slave to orders. Absolutely. And that's why rules are so important. In addition, those who understand the rules can delineate boundaries and identify gray areas. But why would you need to identify the gray areas? You could say that those kinds of ambiguous zones can be very interesting. One might even say they're advantageous in the right hands. Things you're interested in are really out there. Are all Sumeru scholars like this? தெரியலையே மேபி இருக்கலாம் Anyway, that's enough chit-chat. I'm going to take those two to work on some small projects. சரி You can head to Caravan Rebot and start preparing for the next step. செஞ்சுட்டா போச்சு கேரவான் ரீபாட் போறோம் அடுத்து Small projects? We're going to tinker with the Akasha terminal and make a few modifications. பண்ணுங்கடா அந்த டாக்டர் அதானே பண்ணா நீங்களும் அதை பண்ணி யூஸ் பண்ணுங்கடா நல்லா மாற்றுங்கடா அது வரைக்கும் சந்தோஷம் அப்போ இவங்க எல்லாமே இது ஃபர்பிடன் நாலேஜால் ஃபீட் ஆகிருக்காங்க கீஸ் அதனால தான் இவங்க மைண்ட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்பிடன் நாலேஜ் அவங்களுக்குள்ள என்னன்னு இருக்குது அதே தான்டா அவன் பண்ணான் இன்ட்ரெஸ்ட் அதே தானே நீங்களும் பண்ணுறீங்க தற்கொலை பயிருங்களா அகாடமியா I பாட்ஸ் thought we agreed on a plan. How can you go back on your word? The plan is too radical and carries a high risk for casualties. I've given it a lot of thought. And in the end, I still can't agree to it. டேய் என்னடா But இப்படி it's சொல்கிறேன் still என்ன the பண்ணுறீங்க best plan we have. As a former Matra, you of all people should be able to see the bigger picture and recognize the innate advantages of our plan. I did. And that's how I saw the danger behind these so-called advantages. Hitham's plan is even more radical than I imagined. Huh? Why are you guys arguing? My friend, you're just in time. Why don't you help me persuade Sino? He's turned against our plan. We agreed to work out a plan at the meeting. As mercenaries, you're familiar with the local environment, so you'll take care of the specifics. But then, You you went went to to Allied All Positions. Hatham for suggestions. Had I known All Hatham would give you those kinds of suggestions, I would not have agreed to the plan. ரைட்ரா Look, you already know that we're all on the same side here, don't you? Mercenaries place a lot of importance on their bonds of friendship, but also will not hesitate to make sacrifices if they deem the situation to be sufficiently dire. I'm sorry, but as things stand, I can't accept your principles.
அப்படி என்ன சொல்ல வரான்னு தெரியலையே. Seems you really do understand the ways of the desert. Traveler, Paimon. This is also something you should know. சொல்லிட்டோடா என்னடா. Ramon's plan is to have me work with the caravan Reebok guards in my capacity as a Matra. சரி. We will arrest the mercenaries and escort them into Sumeru city. அதை வச்சு நீ உள்ள போயிட்டு அவங்கள இது பண்ண போற. ரைட்ரா. அவுட் ஆஃப் லக் அடிக்க போற. How can we work with the guards? நல்ல கேள்வி. We can't get through that wall easily, remember? Caravan Rebot would never let so many unregistered members of the Eremites enter Sumeru city. My plan will clear us of any possible suspicion, and also let us enter the city as a big group. There is no better way. That also sounds like something Al-Haytham told you. Am I right? இவனுக்கு Doesn't கல்லேஜம் Al-Haytham என்ன அவ்வளோ know சண்டை how வருது. dangerous this plan is? Of course he does. He told me, there is no perfect plan, but this can get the job done. He also said that with the help of Sino and the Traveler, our chance of success would increase significantly. I never blindly trust anyone, and I've always had a good eye for people. I think he made a number of valid points. It's my own choice to trust you. If I make the arrests alone, I can control myself and prevent you from getting hurt. But I can't guarantee that kind of discipline from the guards. To make the whole thing more convincing, you'll need to resist to some degree. Casualties are inevitable once push comes to இவன் யார் shove. உயிரும் போக கூட சொல்லிட்டு பார்க்கறான். I'm okay with the Sino deaths of சொல்லிட்டு enemies. But now that we're allies, I'm against the meaningless loss of our own. Within Prasad BH, hi bro, welcome to the stream. I can't believe a Matra would actually care about us. I've lived a hard life, and I can say that people like you are hard to come by. I've Sino na always summa treated ba? my allies with honesty and respect. They have the right to know important things like this. Now You you're want something making correct this about hard this? for me. Usually. Hey, is there something we can do to help? I knew you would say that. We can help fight some of the mercenaries, which should reduce the number of times you'll have to struggle directly with the guards. That should help at least a little bit. Sino, on behalf of my people, I thank you for your kindness. But this is a mission we cannot turn our backs on. Right. We strongly value the lives of our friends, but the goal we are about to achieve is even more important. நான் We have no ஒத்துக்கிறேன் அந்த fear விசா. of casualties Few sacrifices are because made, we but crave the spoils of சைனோ victory. சொல்றது கரெக்ட் தான். So ஒரு please, நல்ல இது பிளான் lend us your பண்ணிருக்காரு. support. இப்போதைக்கு எதுவும் பண்ண We வேணாம். will show you the determination of us desert dwellers. Well, now that you've put it that way, I can no longer refuse. ஐயோ பாவம். But remember, you need to follow the plan and not do anything reckless. Candace made it very clear that we can only achieve our goals if we can ensure our safety. Absolutely. Since you and agree I with that. both recognize the significance of this operation, there should be no more animosity between the followers of the Dendroarchon and those of King Deshret. Everyone's life Is is equally equally important. important. Okay, you have a deal. Let's do this for our shared dream. Okay. The guards should be stationed in the courtyard nearby. You can find them there. அந்த கார்ட்ஸை போய் அடிக்கணுமா? வரண்டா. சூப்பர் ஹீரோ லேண்டிங்டா. ஏய் ஏறி 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 குந்தனி ஏறி. ஒண்ணாமா? ஏறி தொலைய மாட்டே நீ. எப்படி ஏறுவேன்? இப்போ என்ன பண்ணுவ? Guards! General Mahamatra! To what do we owe the honor? Keep your voice down. தெரியும்ல? This is a secret operation. I'm going to arrest a large criminal gang near this location. According to the Academia's Guide and Regulations on Secret Operations, I have the right to ask for the cooperation of Caravan Rebot. Ah, of course, of course. Mahamatra Sino's order is the Academia's order. Just let us know what you need.
But என்ன who காட்டுறது? exactly are you planning to arrest and how many people are you expecting? Depending on the scale of this operation, we may need to report it to our superiors. They're a squad of eremites whose number is comparable to Ain el Akmar in Port Ormos. Okay. They're involved in the theft and resale of supplies from the academia. As many as Ain al Akmar? This should definitely be classified as a joint operation. Then I suggest that you report this to your superiors as soon as possible, and treat it as a top priority desert operation. I will need personnel. Okay. Got it. Please wait a moment. I'll contact them immediately. அடிதாங்கி தான் இருக்கானே, அடிதாங்கி மாட்டிப்பான்ல, அடிதாங்கி தான் தேடிட்டு இருக்காங்கல்ல. டேய் அவங்கள பத்தி தெரியாதான்னு. Because this is work. ரைட்ரா. சைனோ மாசு தான் காட்டுறான். Because I trust you. சூப்பரா ஒரு லைன்ல முடிச்சிட்டடா எல்லாத்துக்கும் Paimon ஆன்சர். can't believe you're still in the mood to chat. This whole thing has Paimon scared stiff. Aren't you நோட்டை even கொண்டானே. a little worried? What if these guards already know that you have betrayed the academia and are ஆமா. no longer their General Mahamatra? அவங்க Even if கண்டுபிடிக்கனால that இவளே guard கண்டுபிடிக்க doesn't வச்சிரா போல know, இருக்கே. their superiors விட்டுருவா. might, right? ம். We discussed this, remember? Yep. The caravan rebot operation is of great importance. But don't worry. The guards there shouldn't know that Sino has stepped down. எப்படி? How can you be so sure? First, the other Matras still don't know why Sino has left, which proves that the academia has been covering up the matter. Second, this is a crucial moment for the academia's God creation plan. If something were to happen to the General Mahamatra, it's bound to attract a lot of unwanted attention. No matter how you look at it, they don't seem interested in sharing the news of Sino's departure. A reasonable inference. I agree. Which brings us to our next issue. I'm sure some of you have been wondering if the prediction function of the Akasha will affect our operation. The Akasha is still in operation, so I must remain on high alert. Okay. Actually, considering the power of the Akasha, it's quite strange that it hasn't already tried to interfere with my actions. I've given that a lot of thought. For now, I don't think you'll need to worry. If you remember, when you first came to Aru village, all your actions and routes were predicted by the Akasha. It even gave that information to those who kidnapped the village keepers. But things like that never happened again after we met up with the Traveler. That's true. But why? Look at it from a different angle. Why do you think the Akasha will predict your actions? Because my personal data has been entered into the Akasha. That's true, but the key to this question is, how well can the Akasha make predictions about a person? நல்ல கேள்வி. Haven't you ever thought about it? Just how can it do this in the first place? Because the Akasha controls the entirety of Sumeru. The academia firmly believes that all human actions can be explained through logic. Okay. By sorting and analyzing entered data, the Akasha can derive behavioral logic and predict the actions of those who fit an existing logic model. However, at the risk of sounding like an advocate for fallacies, can everyone truly be considered logical at all times? Emotions are part of our behavioral logic, but can you guarantee that every experience of the same joy or pain would be equally intense? கிடையாது. How can our feelings and opinions be predictable down to the letter in every single instance? Because it can read mind. Maybe. Sino, in the past, you've always worked alone. In the absence of another person who could sway you or your thoughts, the Akasha could produce predictions that were similar to your real-life behavioral principles. Decisive and principled, you were used to solving problems alone. That's why the Akasha could figure you out. But now, you've joined a team. And I believe the Akasha hasn't yet figured out the full composition of it. Okay. Our thoughts and logic have intermingled and weaved themselves together to become a complicated, chaotic mess. Any one of us could potentially disagree with another. ஆமா. The Akasha lacks data on these interactions, and it's impossible for it to predict your actions in the future based on your decisions in the past. அதுவும் கரெக்ட் தான். After all, there's probably a limit to just how much we can be modeled or controlled by data. So, in my opinion, you're probably safe for now.
Huh. Makes sense to me. I agree. The Akasha is not alive, and I don't think we can be completely controlled by something without a mind of its own. Is that so? I guess there are things that even the Akasha cannot calculate, and people will not be forever trapped by the past. Absolutely. They shouldn't be trapped. I'm so glad that this is settled. Next time, pay attention during our meetings. ஏன் அம்மி இப்படி பண்ற ச்சே. Just remember to stay vigilant. Okay. Footsteps! General Mahamatra, we were not expecting your presence here. Yeah, right. I'm the security officer of the Great Red Sand Luxembourg. District. My name is Luxembarbo. This is my assistant, the Traveler. அடிதாங்கி. He will be working with me. The construct next to him is for his work. Beep! Construct, beep! What a great honor to meet you. Your golden hair is as bright as the sun. And, is this the latest technology from the academia? Nice to meet Have you made a decision regarding the matter I mentioned to your subordinate? It seems to be a dire situation, so of course you will have our full cooperation. Right, right. To be perfectly honest, I've always longed to go on a mission with someone as well known as yourself. There's no need for flattery. Yes, sir. Take your most elite platoon and follow me to the eastern side of the district. We will... வந்துட்டோமா. We are back. Unfortunately, சும்மா பண்ணி விட்டாங்க. கரண்ட்டுக்காரன் பிடுங்கி 1/2 மணி நேரம் வேஸ்ட்டு. நல்லா அரைப்பான்டா. 1/2 மணி நேரம் 10 நிமிஷமா ஏதோ வேஸ்ட்டு. எல்லாம் அந்த மண்டேன் தான். ஈபிக்காரன் நல்லாவே இருக்க மாட்டான். நாசமாக போவான். ஏன்டா எனக்கு நான் சதி பண்ணுறீங்க. இன்னைக்கு எவ்வளோ சூப்பரான லைவ், எவ்வளோ முக்கியமான லைவ். இதுக்கு இன்னைக்கு வந்து பண்ணுறானுங்க. சரி, நத்திங் அபவுட் பிராக். வாங்க போவோம், கண்டினியூ பண்ணுவோம். இப்போ எங்கேருந்து வரும் தான் தெரியலையே. நான் இப்போ கேங் கேச்சர் போட்டுக்கிறேன். ஆகுதா? லெட்ஸ் கெட் இன் கைஸ். பண்ணுவோமா? என்னடா இதோட அமடேசிகளோட சூப்பரு. இடம் ஓகே, இங்கே தான் இருக்குது. இப்போ அவன்கிட்ட போய் பேசணும். பேசுறா. Guards! General Mahamatra!
To what do we owe the honor? Hey, கிளம்புடா Keep கிளம்புடா. your voice No time down. to This waste. is a secret operation. Ah, of course. But who exactly? They're a squad of As many as Ain al-Ahmar. Then I suggest that you... Got it. Please wait a moment. I'll contact them immediately. இவன் போயிட்டு வந்து நடுவில் பேசி 5 நிமிஷம் 10 நிமிஷம் கதையை முடிஞ்சிச்சுடா. Because this is work. Because I try... Paimon can't believe. Aren't you even if that guard? We discussed this. இப்போ இது வேற ஸ்கிப் பண்ண முடியாதே. The caravan rebot operation is of great importance. But don't worry. How can you be so... First, அப்படா the skip other பண்ண முடியல. Matra அது still ரொம்ப don't know சந்தோஷம். why Sino has left, which proves that the academia has been covered. skip பண்றா Second, skip பண்றா. This is a crucial moment for the academia's god creation plan. No matter how you look at it, they don't seem... A reasonable inference. Which brings us to our next issue. I'm sure some of you have been wondering if the prediction... The Akasha is still in operation. So I must... Actually... Considering... I've given that a lot of thought. If you remember, when you first came to Aru village, all your actions and routes were predicted by the Akasha. It even gave that information. But things like that never That's true. But why? Look at it from a different angle. Because my personal data has been entered into the Akasha. That's ஐயோ true. இது வேற பேசிட்டே இருக்கானுங்களே டேய். The key to... சீக்கிரம்டா, Haven't you எவ்வளவு ever நாளா? thought about it? Because the Akasha control... The academia firmly believes that all By sorting and analyzing entered data, however, at the emotions are part of... எல்லா Sino, இனிலேயே ஏதோ சம்பவம் in the நடந்துச்சு. past, you've சுமேரியில் always worked நடந்துச்சு. alone. In இது the இதுலயே absence of நடந்துச்சு. இன்னும் another நடந்துச்சு. decisive and principled, லீவேல you were நடந்துச்சு. used to எல்லா லைவ்ல solving ஏதோ problems நடந்துச்சு. alone. ரெண்டிங் லைவ்ல மட்டும். That's why the Akasha could figure... But now, you've joined... Our thoughts and logic have... The Akasha lacks data, so... Huh. Makes sense. I guess there are things that even the Akasha cannot calculate. And people will not be forever trapped. ஓகே இப்போ இங்க வருவான். Paimon, Next time, will do. just remember to... ஓகே இப்போ அவன் வருவான். General Vada. Mahamatra, Yung pero we kung were not Barbie expecting gusto your ko eh. presence here. I'm the security officer Lutsen of the Barbara. Great Red Sand District. This is my assistant, the Traveler. He will be... Beep. Construct. Beep. நல்லா இருக்குல்ல இது ஐஸ் கூட இப்படி லெஃப்ட் ரைட் போயிட்டு வந்து. What a great honor to meet you. Your Ariane. golden hair is as bright as the sun. And Have you made a decision regarding... it seems to be a dire situation, so of course you will have our full cooperation. To be perfectly honest, I've always longed to go... There's no need for flattery. Yes, sir. Take your most elite platoon and follow me to the eastern side of the district. கண்டினியூ பண்ணோம். We will carry out the operation there. ஓகே Understood. போயிட்டோடா. Map. Hurry, bring the map. In 2 days, we will engage Rahman's Eremites and capture all of them. ஓகே Any questions about the time or location? None at all, sir. என்ன டைம் Good. தெரியாம எப்பரா இருக்க? See you then. Yes, sir. இந்த 2 நாள் என்ன நடக்க போகுது தெரியல கிஸ். Maybe hanging around the General Mahamatra isn't so bad after all. Everyone's so respectful towards us. This is all due to the absolute authority of the academia. And now, we're going to strike back against that massive pillar of power. Get ready. We will move out in 2 days. ரெடி ஆயிட்டா போச்சுடா. ரெடி ஆகிக்கிறேன். Wait until the appointed time. 2 days later. டைம் ஓட்டணுமா? ஓடிட்டா போச்சு. இந்த நாளைக்கு ஒரு கன்ஃபார்ம். எப்படி கைஸ் 2 நாள் ஓட்டணுமா? It's time for the operation. Let's go meet Sino in the desert. ஓகே சைனோவை பார்க்கணும். ஈஸ்டர்ன் சைடு டெசர்ட் நம்ம எங்கே போயிடும்?
Ikanaite. Betray பண்ண அப்படி இருக்கும். Look! Over there! Our helpers have arrived already! Let's hurry over! Wait a moment. Wait a moment. It's you! You're my assistant, remember? ஆமாங்க, remember. Being my assistant, you must stay with me. Now let's head over there. Okay. It's General Mahamatra and his assistants. We meet again. Nice to meet you. You're here early. It's to show how important we think the operation is. Right. Since this is a big case for the academia, we are prepared to give it our best. I'm glad to hear your sense of resolve. Remember, we must capture them alive. They are our only leads for the case. If they die, we will be unable to continue the investigation. Right. Understood. Everyone! The Eremites are approaching from the west! Make preparations and be ready for combat. Okay. No killing எதுமே சொல்லல. Halt! Halt. Oh? What a warm welcome. What do you want? Judging from those shiny weapons in your hands, it seems like you're not interested in a deal. Rahman, the academia has caught wind of your smuggling and illicit sales. If you value your life, I advise you to surrender. Who are you supposed to be? A matra from the academia? I can't believe you came all this way just to catch us. I'm not here to talk. Oh. Nobody's given me this much time of day since I became a mercenary. Brothers! For that slight, let's wash our blades with their blood. Let's show them we Eremites are not to be messed with. Hey, தோத்துங்களா. Come on, தோத்து போ. டேய், என்னடா சண்டை போறீங்க? Come on. அடிங்க. Yes. Come on, fight. Come on. Nice. Watch out! நான் அடிக்கவே மாட்டேன், ஈஸியா இருக்கு. இந்த அடி பார்க்கலாம், முடிஞ்ச அடி அடிச்சு காட்டுலே. நீ தானே எனக்கு தொட்டுட்டு இப்போ அடிச்சு காட்டு. என்ன அடிச்சு காட்டு? அடிச்சு காட்டுலே. ஏய், என்ன அடிக்கிற? ஏய், இந்த அடி கொடுதுரி. ஏய், நான் உன் பாஸ்ரி. யோ, என்ன அடிப்ப? Rain outlines your fate. Coming at ya. நல்லா இருக்குல்ல? ஏய், என்ன அடிக்கிற? No, my sword. Out of the frying pan, into the fire. Umbrella warfare, I guess. அதான் முடிஞ்சது கதை. டேய், என்னடா இவ்வளோ பேர் வரீங்க? ஐயோ. டேய். Witness the power of Gua. Barbados, guide us. Watch out! Coming at ya! This one's got your name on it! Nice and spicy!
எப்படி இருக்குமோ டேய் எங்க ஓடுறா டேய் நான் நோட்டீஸே பண்ணலடா நான் பாட்டு ஜாலியா விளையாடிருக்கேன்டா சை நான் அப்படியே பார்த்தேன்டா அவன் போய் அடுத்து Rain outlines your fate. என்னையா இது 3 நிமிஷத்துல நான் சொல்ற பவர்ல முடியலடா திரும்ப ஃபைட் பண்ண நினைக்கிறேன் மண்டபத்துல பண்ணே மண்ட ஜாலியா என்ஜாய் பண்ணி ஏன்னா டைம்லாம் கொடுக்குறீங்க Nice and spicy. பரவாயில்ல முடிச்சிரும் இதுதான் It's over. Over. இது முடிச்சு We have subdued them. The operation is now over. All Aramite mercenaries and related personnel in the area have been arrested. Ah, you pitiful Dendro Archon dogs! You'll regret this! I'm afraid you'll regret it first. King Jeshret will curse you, and you will all! Silence! Oh, நான் மண்டையில அடிச்சிட்டேனா போடு Restrain them and take them back to Caravan Rebot. Count their numbers and send them to the Academia as instructed by the General Mahamatra. Yes, sir! The guards escort the furious looking Rahman at this Mahamatra Sino, I will now take my leave. If you need further assistance, please come to Caravan Rebot and ask for me. Understood. You are dismissed. There they go. Let's talk elsewhere. Okay. இப்போ அவங்கள எப்படி காப்பாத்துறது அவங்கள அப்படியே விட்டோம் This part of the plan went really well. Yes. Things went perfectly. சரி படுத்து என்ன பண்றது Fantastic. And that punch you gave Ramon there sure looked convincing enough. Once we're done here, I'll return to Caravan Rebot and oversee the group's transport. Okay. I promise. I'll get everyone into Sumeru City safely. Super master நீ செய்யணும். Yeah, you're the reason why everything went so well. It's not the time to celebrate yet. Yep. I believe Dia should already be waiting for you. Dia, go join up with her. Okay. She will need you to introduce her to Tainari. Okay. Speaking of which, is it really okay for us not to share the full plan with Tainari? What if he'll feel miffed about it and refuse to work with us? I have a very close relationship with Tainari. Given how well we know each other, I believe my message alone should be enough to bring him to our side. Okay. He knows I won't make jokes about things like this. If we need help, Tainari is the best option. Get ready for the next phase of the plan. Don't keep them waiting. Okay, நீ சொல்லிட்டல பண்றேன்டா. சைனோ நீ சொல்லிட்டத பண்ணிரோம். லுக்காரியா போய் பண்ணுங்க guys அடுத்து. By God's sake. லுக்காரியோ முடிஞ்சு வரேன்டா. லுக்காரியோ. Dia, லுக்காரியோ எங்க இருக்கான்? It's about time. Didn't you say our part of the plan is the most important of all? Here you come rolling in late. In the time it took you to get here, I already did 5 laps around the place, downed 7 drinks, and even did some clothes shopping. Sorry. We didn't mean to keep you waiting. I just wanted to fix your attitude and rub it in a little. After all, you took your sweet time getting here, and we've got important stuff to take care of. Absolutely. Sorry for the situation. I just like seeing that serious look on your face. All right, I'll stop. All joking aside, I'm glad you're here.
Let's get Okay. moving and take care of this as soon as possible. ஓகேங்க. But where should we start? நல்ல கேள்வி. Our responsibility is to get a status update on the Fatui Harbinger known as the Doctor. We need to make sure he won't get in our way when we rescue Lesser Lord Kusanali. அதுக்கு அவங்க கூட ஃபைட் Dealing பண்ணுமா? with an institution that controls all of Sumeru is already hard enough. If the Doctor were to crash the party, it would be next to impossible for us to achieve our goals. Yeah, we sure don't want him showing up. Ooh, he really gives Paimon the creeps. அவன் டிஃபீட் பண்ண முடியாது. அவன் Right? டாப் 2 டா அவன். Hearing his name just reminds me of those stuffy old geezers in the academia. I'd rather not have to deal with someone like that. What should you do then? According to the plan, we should first go to Pardis DI and Okay. ask for Forest Watcher Tainari. Okay. If all Hatham and Sino's sources are solid, then we can be sure that Tainari still has the Academia's trust. Okay. So, we'll find Tainari and convince him to get us the latest intel on the Doctor. Then, depending on what we learn, we'll make any necessary adjustments to our plan. Okay. The sages have placed spies everywhere on the other side of the wall. I'll follow you as a bodyguard. You should be honored. Right. I don't offer my services to just anyone you know. But Paimon thought mercenaries would do anything for Mora. That's certainly true. But when multiple employers are vying for your services, you should always go with the best offer. Right. Let's see. If I were to charge you a bill, I guess I can apply a discount. How much more do you want? Paimon's not sure we can afford it. How much do I want? Hey, how about paying me with a smile? What do you say? ஏன்டி இப்படி I haven't கலாய்க்கிற? seen you smiling much recently. If you ask me, someone like you must look lovely when they smile. ஏய் சிரிச்ச கொன்றான் Come பாத்துக்கோ on, அடிதாங்கி. give me a smile so that I can be less worried. டேய் சிரிச்ச Looking கொன்றான்டா. good. I hope this pretty smile will become our lucky charm. ரைட். There are many kinds of smiles, but only a truly joyous one can bring blessings to others. Let's consider this smile a down payment for our future victory. Okay. Let's go. It's time to pay a visit to Pardis DI. Okay. இங்க போணுமா? போவோமா? எல்லாத்தையும் டீ பேன்லாம் கொண்டு வச்சிருக்கோங்க. அழகா போயிடும் டப்பு டப்பு டப்புன்னு. Missing my lover. I don't have that power on my side forever. He's over there. Let's go say hi. And I got no power. Tainari! I'm standing alone. Traveler, Mario. Paimon. And you are? You're seeing what it This is our friend Dia. She's an Aramite mercenary. A mercenary? You must have some big news for me. Absolutely. It's something really important. Please help us out. All right. Then follow me. Okay. This place is better. We won't be disturbed by any passerby. Okay. What is this important thing you want to ask me? Have you ever met Doctor? I want to know where is The doctor. He's that strange-looking Fatui Harbinger with the mask. Paimon thinks he has blue hair. Yes, I know him. Actually, he left Pardis DI just a little while ago. What the hell? He left already? Yeah. He came looking for me. Okay. Can I ask what it was about? Sorry to ask you like this after having just met, but your answer is very important to us. For now, all we can share with you is that your friend Sino is working with us. Okay. Sino, you say? I see. So that's why he hasn't been at the academia. Absolutely. Okay. I'll answer your questions and will assist you any way I can. You don't have to tell me everything that's happened. Okay. Sino's name really does work wonders.
You're not even a little worried that we might have made it all up? Despite having just met you, I can sense that you're the serious type. Between you, the Traveler, and Sino, none of you strike me as the type that would conspire to deceive me. Okay. You don't need to tell me anything you don't want to. I'll also get straight to the point. Okay. The Harbinger you mentioned came to me because he wanted to take the scholar Hypatia away with him. Hypatia? Why would he want her? And what do you mean by take away? Is he planning to leave Sumeru? Yes. He told me his return to Snezhnaya is imminent. So you mean you're leaving this place soon? Indeed. Otherwise, we could have perhaps talked a little more. I was just about to set out when I remembered something important. To that end, I made a final trip to Pardis Di. Let me ask, have you been taking care of a scholar by the name of Hypatia? Your sources are accurate. No doubt because you've recruited many informants. But you're right, Hypatia has indeed been receiving treatment from me. Okay. Forgive me for asking, but how's the treatment coming along? Given the way you're asking, I assume you have something to say. Since you asked, I'll be frank. I would like to take Hypatia to Snezhnaya. It's incredibly difficult to transfer a patient. As a scholar yourself, shouldn't you at least be aware of this? Oh? I can't believe your utter lack of faith in me, to the point of even questioning my general level of knowledge. How unbefitting. Well, you're the only one who's ever made such a request. I have my ways of keeping her safe during the journey. In addition, I can also promise that under my care, Hypatia will receive the most advanced and effective treatment. I will personally supervise her treatment and see to her recovery. Would that be agreeable to you? Hypatia was born in Sumeru and remains a scholar of the academia. Her situation has not become dire enough to necessitate her transfer to another nation. Transporting her to Snezhnaya is risky, and the potential benefits are unknown. As the person currently responsible for her treatment, I cannot possibly sign off on this transfer. Okay. Your suggestion is rude and reckless. I'll pass. Right. I don't know much about the doctor, but after talking with him, I realized that just like many other scholars, he possesses an aura of arrogance that I've come to detest. It's not so much that he's looking down on others, but more that he's confident in himself and his abilities to a point of near insanity. I would never refer a patient to someone like him. I prepared myself for a protracted battle of wits, and was really surprised to see him just give up on the topic. Still, his reaction really concerned me. Okay. I see. Of course, your opinion makes perfect sense. You're still young, but already quite stubborn. I must say, you are not like what I had expected. Under normal circumstances, I wouldn't just let you off the hook like this. But unfortunately, I'm in a hurry today. What with Her Most Noble Majesty, the Tsaritsa, calling for our return. Luckily, there is still some time left for me to take care of everything before I leave. It's just as the Academia said. You're a responsible and gifted scholar. Sadly, even with all of that, you're still lacking a bit of shrewdness. And that's also why people like you can never realize that sooner or later, everyone must pay the price for what they've learned. Paimon can't help but feel like he's hinting at something unpleasant. He asked a question, yet didn't care for my answer. Perhaps I'm nothing but a talking rock in his eyes. He never came off as malicious, but an utter lack of compassion permeated throughout our conversation. From his tone,
I can sense that he's always looked down on others. தெரிஞ்ச விஷயம் தானே. ஸ்னெஸ்தான் டேபிள் தானே. அவன் போயிட்டு நம்ம I can பிரச்சனை barely இல்லை. believe it myself. But if that's true, the situation will be in our favor. பட் நம்ப முடியாது. I don't think I missed any details. Frankly speaking, I don't want you to do anything too risky. Okay. Now that you know a little more, it should be easier for you to stay safe. ரைட்ரா. நன்றிடா உங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு. Sorry we can't tell you everything. We appreciate that you helped us anyway. I won't forget your kindness. ரைட்டு. It's okay. I have an obligation to do so. To be perfectly honest, all of this may have started because of me. Recently, my master wrote several letters to me, asking me to return to the academia and assist him with his research. Okay. Hasn't he already asked you several times before? Yes, but there's something off about this most recent batch of letters. The handwriting and the tone are both familiar, but some details have been omitted. My master will occasionally leave a few dots on the back of the letter. 1 dot means that he wrote the letter on a sunny day, and 3 dots stand for a rainy day. This has been a habit of his for many years, but I didn't find any dots in his recent letters. I believe something may have happened to him. I get it. Since you are always at Gandharvaville, you would, like me, someone already working at the academia, to investigate this matter, right? I'd like to ask you to do that for me, if you can keep yourself safe. Please withdraw immediately at the first hint of danger. I can do that, but I have a feeling it won't be that simple. The academia has been working on a big project. I'm not quite sure what it is, but your master might be involved with it. If the higher-ups really are hiding something, then it will be difficult to remove myself from the situation once the investigation starts. Okay. If the situation becomes critical, I'll leave the academia. If you don't see me there for an extended period, that's your cue. All right, we've got a Sign already plan. plan பண்ணி I'll stay at Gandharvaville to support Okay. you. If that scenario comes to pass, you must be extra vigilant. And be wary of any messages or direct requests from the academia. Okay. I must say, I didn't expect a warning like this from the General Mahamatra. Being loyal to the academia doesn't mean blindly doing whatever the sages say. I know what I'm doing. On that note, aren't you also being quite distrustful of your alma mater? The academia, yes. But my master is a man of integrity. Even when I was a student, I was worried that he'd get in trouble for sticking to his beliefs. I suppose he's lucky to have lasted so long, but in the end, it's still caught up to him. Right. I see. So you noticed something was up with the academia from the very beginning. This may well be how Sino became involved in all of this. Okay. In which case, I must keep my promise and help you however I can. Also, if you run into Sino again, please help me pass on a message to him. Trust your own senses and experiences. Okay. I think this may be something he needs to hear right now. Okay, we'll find a chance to tell him. Thanks. Right. Now let's go hunt down this harbinger. Oh, by the way, which way did the doctor go when he left Pardis DI? That way. Gotcha. Thanks so much. We'll be on our way. இப்போ ஃபட்டி ஆர்பெஞ்சர் தோக்கடிக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. ஸ்டோரி கஸ்ட் ஓகே யூ gonna play solo for now. Yeah, bro. According to Tainari, the doctor is leaving Sumeru soon. I want to check if the doctor was actually telling the எனக்கு அந்த truth. சந்தேகம் ஒரு கீஸ். He also said that he'll take care of everything before he leaves. What did he mean by that? We need to be extra careful when dealing with a person like him. Just to be safe, let's chase him and see what we find. Okay. We have no idea where he went. How can we start chasing him? We'll do it the mercenary way. I'll find leads as we go.
All you have to do is just follow me. பண்ணிட்டா போச்சு. வா ஃபாலோ பண்றேன். கூட்டு போ. That harbinger may have tried to cover his trail, but he still left some traces. ஏய் அது நம்ம தூர் பண்ண வேண்டியதா இருக்கு He போதுரி never even பாத்துரி. thought about concealing his whereabouts. Maybe that's just how arrogant he really is. Yep, we're headed in the right direction. The traces are still fresh, but there's no sign of his entourage. Clearly they're in a hurry. It's just as I thought. டாக்டர் என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. டேய் டாக்டரே. சீனியர் டிஃபீட் பண்ணினதே இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் இவன் We ரொம்ப can stop பவர்ஃபுல்லா here. தெரியுது. I think I know where the doctor went. சொல்லி தொலை. To the south of here is Port Ormos, which seems to be where they're headed. Okay. Port Ormos? They're going to leave by boat? தெரியலையே. That's right. Let's go to the port and have a look for ourselves. வா போலாம். Come on. Okay, Port Ormos போணுமா? Okay. போயிட்டா போச்சு. நான் ஃபோன் பண்ணி Port Ormos எங்கடா இருக்கு? இங்கிட்டு. Teleport. வாங்க கெஸ் போலாமா? இதில் வேறு அந்த பல்லாடியர் வேறு இருக்கான். அந்த மண்டே தான் எனக்கு கடுப்பேற்றுறான். பார்ப்போம். நைட்டு 12:30 மணிக்கு இருக்கும் கெஸ் லைவ். பார்த்து என்ஜாய் பண்ணு. இன்னும் 5 மணி நேரம் லைவ் இருக்கும். அதுக்குள்ளே முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். மினிமமே 6 மணி நேரம் சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் மட்டும் வந்துட்டோம்ல சூப்பர் இல்லை கூட. Thanks to Dia's tracking skills, seems we've found the right place. ஆனால் அவனும் எங்கே இருக்கான்னு தெரியலையே. Don't draw their attention. The port is crawling with Fatui soldiers. Let's keep going and see what we can find. Now this is a proper farewell ceremony for a Snezhnayan Harbinger. Okay. The Lord Harbinger is leaving. I've still only seen him once or twice. I used to hold a position in our homeland, and back then, the doctor spoke in a very different way from the way he speaks now. Maybe the way people talk in Sumeru has rubbed off on him? It's always like that when you spend too long away from home. When he gets back to Snezhnaya, perhaps it will also take him some time to get used to the life there again. Huh? But, sir, that can't be right. No, I remember it like it was yesterday. Both his expressions and tones are now very different. Also, for some reason, he seems like he's all smiles now. You must be mistaken. Nobody's supposed to look happy when they're on a business trip. இந்த பாருங்க, என்னை பார்க்காதீங்க. நான் ஒளிஞ்சு வரேன், மறைந்து வருகிறேன். The doctor is on that boat. So he told the truth after all. He is actually leaving Sumeru. Let's get closer and find a place to hide so we can observe him. ஐயோ, எங்கிட்ரா போகிறது? இதோட க்ளோஸ்னா எங்கிட்ரா? நான் அப்படி வந்துட்டோம்ல, என்ன பண்ணுவேன்? டேய் அநியாயம் கேசிடலாம். டேய் இங்கே தானே பார்த்துட்டுண்ணா க்ளோஸர்ண்ணா. ஹலோ ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ. We can hide here while we keep an eye on the boat. நான் பக்கத்தில் போனேன்டா போட்டுக்கு. சை. என்னது? என்ன நடக்குது இங்க? இதான் ஐயோ, நான் கை தூக்குறான். அச்சச்சோ. Huh? Is he waving at us?
It's time to say goodbye. Goodbye. Wait, is he the only person on the boat? You mean there's nobody with him? And where are all the soldiers we saw in the port just now? They were all here just a few Ayyo, big minutes Sunday. ago. But now, they vanished. Hey. So this was a trap. Ayyo, இது Akasha damla மாட்டிட்டானே. Wait, don't tell me that. Luckily, there is still some time left for me to take care of everything before I leave. Doctor carrying the... Okay. Oh no. They might be after Hypatia. Let's get back to Party's DI. Huh? What do you mean? I'm afraid that she's seen something that she wasn't supposed to see. Okay. If I were the Fatui, I would also try to take her away. And if I couldn't... Oh no! Are you saying they're going to kill her? ஐயோ Hypatia காப்பாத்தணுமா விளங்கிருந்தா டேய் திரும்ப முதல்ல இருந்தா நல்லா இருப்பீங்கடா இதுதான் மூளை கேவலமான மூளைடி உனக்கு அவன் போறான்னு தெரியுதுல ஒழுங்கா அவளை வச்சு அவளை காப்பாத்ததை விட்டுட்டு அவளை பாதுகாத்து விட்டுட்டு என்ன கேவலமான Party's DI is not a place you Fatui can just show up and do as you please. Okay. I believe we've already made ourselves quite clear. Our superior gave us permission to search for and collect medicinal herbs in Party's DI for research purposes. But you've been in Sumeru for some time already. I find it coincidental that you chose to only come here today. Even the Grand Sage himself may not have the right to question our research, much less an ordinary scholar like yourself. I've done my duty to inform you. Don't make things difficult for yourself. It would seem that my words have fallen on deaf ears. You can keep trying to deny it, but coming to Party's DI now, I'm pretty sure you're not just looking for herbs. With all due respect, your baseless speculations will only lead to unnecessary trouble. Well, Sunday you para. only have your Harbinger to blame. He knows nothing about keeping a low profile. I may be staying at Party's DI as a scholar, but that doesn't mean I'm no longer a forest watcher. It is still my duty to protect the peace and safety of the scholars who have contributed so much to Sumeru. Then it seems our conversation has hit an impasse. No one will lay a hand on you, Hypatia. Not on my watch. போர் சண்டைக்கு தயாரா டேய் Are you alright? I'm fine. These Fatui have really crossed the line. Time to teach them a lesson. டேய் அவன் தான் அங்க போயிட்டு இருக்கான் நாங்க ஏன்டா அங்க சண்டை போட்டு இருக்கோம் உங்க கூட ஏன்டா இப்படி வரீங்க நான் இருக்க லெவல்ல வர இவங்கள டிஃபீட் பண்ண கஷ்டமாச்சு லெவல் 5 வரை Hey there! Hey there! This one's well done. Rain cutter. Hey there! என்ன பண்ணுது வா ரெண்டு பேர் நம்ம இவ்வளோ அழுட்டு போடணும் வருங்க Watch out! A proper send-off from the Spina with love. Feeling lucky? Rain outlines your fate. Boba, get them! ஒருத்தன் இது பண்ணிட்டேன் Coming at ya! Umbrella warfare, I guess. This one's well done. Oh! You need to hurry up. Watch out! I guess I'm. முடிச்சிட்டாயா அட பாவி பயல டேய் கிட்ட Unfortunate fault. Leal tu ya está. Va. There's no use resisting. Give us Hypatia. Keep dreaming. ஃபுட்டு வேலை இல்லைடா டேய் எவ்வளோ பேர்ரா வருவீங்க
நம்மளாம் டிஃபீட்டே பண்ண முடியாது கருப்பியா. ஃபர்ஸ்ட் அப்புறம் மட்டும் போனால் நல்லாயிருக்கும். போக முடியாதே. Now I'm really in a pickle. டேய் சும்மாவே அடிக்க முடியாது. ஏன்னா ஷீல்ட்லாம் போட்டு வரீங்க. Time to act. You're toast. Help! We did. Wind, hear me. Let's do this quickly. Heal. A minor setback. போங்கடா நான் உள்ள போறேன்டா. ப்ரோ எமிலி மெட்டா எங்க இருக்கா? மெட்டாவா வேற ரிவைன் ஆவியா? ப்ரோ அடிக்கிறாங்க ப்ரோ மொத்தமாக. என்கிட்ட ஃபுட்டு வேற இல்லை ப்ரோ. அடிச்சும் வேஸ்ட்டு ப்ரோ. பாருங்க ஒரு ஃபுட்டும் இல்லை உருப்படியா. ஏன்டா அப்படி வந்தீங்க? எல்லாருக்கும் பாதி ஆகிட்டிருக்கேன். அடிக்க Where'd that come from? No. இந்த முடிச்சினால ஒரே அடி தான் ப்ரோ ஃபஸ்ட்டு. இல்லை இந்த ஷீல்டு வேற வச்சுருக்காங்க. சும்மாவே அடிக்க முடியாது இவங்கள. முடிச்சிட்டான். அடுத்தாலும் முடிச்சிட்டான். டேய் ஒருத்தன் அடிக்கவே கஷ்டமா இல்லடா. ஏன்டா வரீங்க? Time to act. Rain cutter. Out of the frying pan, into the fire. Nice and spicy. Shouldn't get careless. Let's end this quickly. இது என்ன ஜெயிச்சது வேற இல்லையா? இது ரொம்ப லேட் ஆகுது ப்ரோ இவனுக்கு வரத்துக்கு பவர். This was well done. Time to act. Rain outlines your fate. இவன் அடிக்கவும் முடியாது. இப்போ இவன் வந்துருவான் நடுவில். No ingredients for me today. இதுதான் பிரச்சனை. ஒருத்தன் அடிக்கும். டேய் வராதா நடுவில் கற்பூரி பயல். Time to act. Let me weave you a verse. Let's end this quickly. Body and mind. முடிச்சு விட்டான். No, my sword. ரெடியூஸ் வெல்றா. இவன் நம்பி இந்த ஊரே இருக்கு. கமான் அடிதாங்கி கமான். அடிதாங்கி அடி. தான் ஒரு வாய்ப்பு. Nice and spicy. Time to act. கொஞ்சம் ஃபுட்னா கூட பரவாயில்ல. ஃபுட் வேற I let my guard down. The brightest flames burn fastest. இருங்க செத்துட்டு மொத்தமா நான் ரிவைவ் பண்ணிட்டு வரேன். கொல்றா. செத்தாச்சு. லோயர் டிஃபிகல்ட்டி. ஓகே எப்படி ரோயல் கொடுக்குறது? நான் கொடுக்க முடியல. என்ன பண்ணணும் நான்? ஓகே ப்ரோ ஓகே லோயர் டிஃபிகல்ட்டி. என்ன ப்ரோ இப்படி தான் இது கேன் பி ரீஅட்ஜஸ்ட் ஆஃப்டர் 3.3 hours and 50 minutes வருது. என்ன பண்ணணும் இது?
தனித்தனியாக சாகுவோம் வழங்கிறோம். சூப்பர்ல. இப்போ நான் எங்கிட்ட திரும்ப முதல்ல இந்த சண்டை போடணுமோ? எல்லாரும் ஹீலியாக தான் கிடக்குறானுங்க. இருங்க. என்ன கேஸ் கடைசியில் எப்படி வந்து மாட்டிட்டோமே. இது கசன் பண்ண முடியாது. யார் எடுத்துன்னு போனா? நான் ஒரு விபரீத முடிவு எடுக்க போகிறேன். I hope it works. बाय कोडगारी मणिच भाई मी வாங்க பாப்போம். Thank you for choosing Komania Express. Ooh, you're taking me out. இந்த விபரீத முடிவு எப்படி பாதிக்காம பாப்போம். ஏதாச்சும் டொமைன் போவியான். டொமைன் போயிட்டு என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது. இருங்க நான் இது ட்ரையாவது பண்ணுறேன். அண்ணே இருண்ணே டொமைன் போயிட்டு என்ன பண்ணுறது? நான் ஒரே ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். You're in for a little shock. வா 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 முடிஞ்சாடி வா. வாடடி தரது பேர். Let's spark things up a little. Rain outlines your fate. Hey there! Hey there! Watch out! A proper send-off from the Tina with love. Time to act. Know my sword. Body and mind. அடிக்கிறதுக்கு எடுத்துங்க. Hey there! Hey there! Coming at ya! Right here, please! Hey there! I guess I'm... நான் இவன் ஷீல்ட் இருக்கும்போதே முடிக்கிறான். டேய் கடுப்பேத்துறானே. Time to act. Rain cutter! டேய் நீ தானே கடுப்பேத்துற. ஏன்டா நீ இவ்வளோ Come a little closer. இப்பயும் அடிக்க ஒரு யூஸும் இல்லை. எனக்கு இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் தெரியலங்க. இருங்க வீசி போயிட்டு அதை ஹெல்ப் கேட்போம். வேறு ஆப்ஷன் இல்லை. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறான்? சொன்னா எங்க கேக்குறேன்? அப்பெல்லாம் ஒண்ணும் இப்ப என்ன பண்றது? அந்த ரெண்டு கேரக்டரை லெவலப் பண்ணலாம். இரு. எந்த ரெண்டு கேரக்டர்? ஜிங்கு. இவங்க லெவலப் பண்றதுக்கு பொருள் இல்லையே மொத்தமா. டேடி எனக்கு இது வாங்கி கொடுங்க. எடுக்க தான் செய்யணும். நான் ப்ரோ எடுக்கணும். டேடி இது வாங்கி கொடுங்க டேடி. முடிக்கணுமா வேணாமா இன்னைக்கு? முடிக்கணும். இன்னைக்கு முடிச்சே ஆகணும். அப்புறம் என்ன? வா. ஜிங்க்யூக்கு இருங்க. ஜிங்க்யூ ஷாங்லி ரெண்டு பேரை மட்டும் டப்புன்னு லெவலப் பண்றோம். இந்த பைரோ மண்டேர் வாங்க அவனுதான். போலாம். ப்ரோ ஒருத்தனை மட்டும் தான் எடுக்க முடியாது. ரெசின் இல்ல என்கிட்ட. இந்த ரெசின் யூஸ் பண்ணலாம்டா. இருடா நான் சொல்றேன்டா ஃபர்ஸ்ட். இருக்குறத முடிடா. ஓகே ஓகே ஓகே. My family makes ornate umbrellas that block neither rain nor shine. Their sole purpose is for decoration upon a wall. சரி இந்த வீடியோ பாருங்க. செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். உனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்டா. எனக்கு எதுக்குடா இருக்கும்? Rain outlines your fate. Time to act. நீ வந்து அடுத்தது நீ ஒன்று.
வாவ். இதுக்கு தான் உன்னை கேரக்டர் பில்ட் பண்ண சொன்னேன், புரியுதா? அசன் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அசண்டே பண்ணிடக்கூடாது தோணுது. ரிமோஷன் தரானேன்னு சொல்லிட்டு ஆசைக்கு பண்ணேன். ஆன்லைன் வந்து நீ 40 லெவல்ல தான் போக முடியும்னு நினைக்கிறேன். நீ வந்து 40 அது பிரச்சனை இல்லை. நீ வந்து வேர்ல்ட் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. எடுத்துட்டியா? இருங்க, நீ எவ்வளோ வேணும்னு பார்க்குறேன். இவருக்கு 2 வந்துச்சா 3 வந்துச்சா? 2 தான் வந்திருக்கு ப்ரோ. இன்னும் 2 தடவை போகணும் ப்ரோ இதுக்கே. போயிடலாம். 10 செகண்ட் கேப் தான். எங்கேயாவது டக்குன்னு டெலிபோர்ட் ஆகுது தூரத்துல. சே, கடைசி இப்படி வந்து மாட்டிட்டேனே ப்ரோ. சே, கேரக்டர் பில்ட் பண்ணா அப்படிதான். ஒழுங்கா நீ வந்து 80 எல்லாத்தையும் போட்டிருந்தாலே இந்த பிரச்சனையே வந்திருக்கா தெரியுமா? ப்ரோ பொருள் இல்லை ப்ரோ, போடணும்னு நினச்சாலும் ப்ரோ நீங்கள் பொருள் தாண்டா எடுக்கணும்னு சொல்றோம். போலாமா? இருங்கண்ணே வரேன். பக்கத்துல இருந்தே தூரத்துல டெலிபோர்ட் ஆயிட்டு இருந்தியா? தூரத்தில் டெலிபோர்ட் ஆகிட்டு இருந்தேன். சரி, ஓகே. பொண்ணா தூரத்துல தான் இல்லை, அவன் வந்து பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஒரு டெலிபோர்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே தான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தான். அங்கெல்லாம் இல்லை ப்ரோ, வேற இடத்துக்கே போயிட்டேன். ஒன்னுடுவேன் இப்போ ரீஸ்வானா வந்துருச்சுல. வாணி லெவல் 72. என்னோட எந்த கேரக்டருமே 70 மேலே போகலடா. நீனா 72 இப்ப கொஞ்ச நேரத்துல வருது ஜிங்க்யூவும் ஷாங்லிங். நாவியாவுக்கு பதிலாக சாங்கின்னு போடலாமான்னு இருக்கேன். லெவலப் பண்ணலாமா? நீ என்ன பண்ற? அப்போ நீ இப்போ போட்டிருக்க எல்லாத்தையுமே வந்து மேக்ஸ் போட்டுரு. 45 ஃபுல்லாக போட்டுரு. எவ்வளோ ரெசின் இருக்கு இப்போ? அவ்வளோதான், ரெசின் காலி ஆயிடுச்சு. இப்போ உனக்கு எவ்வளோ தேவை அதை சொல்லு. ஹாய் ப்ரோ, நீட் என் ஹெல்ப் அப்படின்னு வந்துட்டாங்க ப்ரோ. இப்போ வந்து ப்ரோ எம்ஜே பார்த்தீங்கன்னா சாங்லிங்க்கு மட்டும் இன்னொரு தடவை இவனுக்கே வந்து அடிக்கணும், ஓகேவா? ஓகே, அது எனக்கு ஜிங்க்யூக்கு இருங்க, அதுக்கு முன்னாடி இருங்க, நான் கிராஃப்டிங் டேபிள் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம். அதுவும் பார்த்துக்கிறேன். அந்த கல் வேணும், அந்த கல் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாஸ் மெட்டீரியல் எவ்வளோன்னு பாரு முதல்ல. பாஸ் மெட்டீரியல் 1 வேணும் ப்ரோ சாங்லிங்க்கு. ஓகே, அவனுக்கு ஜிங்கியூக்கு 12 வேணும் ப்ரோ. 12னா எத்தனை தாட்டி? சரி, ஒரு தாட்டி 2 வச்சுக்கோங்க. 6 வாட்டி போகணும். 6ஆ? ஒண்ணுக்கு 40 கேட்பானா? மாஸ்க்லாம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. இப்போ நம்ம எவ்வளோ அந்த ரெசின் மாற்ற போகிறோம் அதுதான் மேட்ரு. ஓகே, ஒரு ஃப்ளவர் வேறு எடுக்கணும் ப்ரோ. ஆமாம், ஃப்ளவர் உங்கள் வேர்ல்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்களேன். நம்ம 4 பேர் வேர்ல்டு இருக்கு. ஆமாம், எடுக்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். பட் ஒரே நிமிஷம் இருங்க. போயிட்டான். ஓகே, சொல்லுங்க ப்ரோ, இப்போ என்ன பண்ணணும்? நீ 4 இதை மட்டும் மாத்து. ஆக்வா யாரு? அம்மால தான் கொடுத்து விடு. காசுவா மெயின். ஆமா, என்ன அடிக்க போற காசுவா தேவை. என்னோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் கடைசிக்கு முந்தாண்டி இருக்கு பாரு, அதுல தான் இருக்கும் எப்பயுமே, ஓகேவா? இப்போதைக்கு 3 போடு. 3 வந்தா இதாயிடுமா? 30 ஆயிடுமா? 3 போடு. 30 வந்துச்சுனே. சரி வா. 187 வந்துச்சு. யார் அடிக்கணும்? இங்க வா, என்கிட்ட வேற எங்கிட்டாவது போ. போயிட்டேன். அதே இடத்துல நிக்காதடா நீ. அக்வா தள்ளி வந்துட்டு திரும்ப வா. 10 செகண்ட் ஆயிரும். பத்து செகண்ட் ஆனுமா என்ன? ஆமா ஆமா, 10 செகண்ட் அவனோட ரீஸ் பண்ணிட்டேன்.
Time to act. Body and mind. Respawn ஆயிட்டானா? ஆகி. வாங்க போய் அடிப்போம். இவனை முடிச்சுட்டு அவளை வேற அடிக்கணும். அவ தான் கடுப்பு. No, my sword. முடிச்சிருங்கண்ணே. யார் உனக்கு கடுப்பு? அந்த பறந்துட்டே இருப்பாளே தண்ணிக்காரி. அவ கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அவ இறக்குற நேரம் தான் இது பண்ண முடியும். எங்கடா போன இந்த அக்வா? ஆன் தி வே ப்ரோ. வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவியா? Hunt them down. Coming at you. Attack! Rain outlines your thing. Echoing song. Rain cutter. Time to act. ப்ரோ இது வந்துச்சு ப்ரோ. 3 எடுத்துட்டேன். ஓஷன் எடு வாங்க. இப்போ அந்த மண்டையன் ஓஷன் எங்கிட்டு இருக்கான்? இந்த நம்பரை போட்டுக்கு நீங்க லைவ்ல தான் என் நம்பர் இருக்கு அப்படியே போட்டு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அப்ப ஃப்ரெண்டுக்கு சக்சஸ் பண்றேன். பார்த்துக்கோங்க. நான் ஒரு உண்மை நம்பர் சோம்பேறி. ப்ரோ நான் நாவியா பதில் சாங்கியன் மாத்தானே ப்ரோ. என்ன சொல்றீங்க? சாங்கியனா? ஷெர்வின் யார் இது? Body and mind. என்னடா உன் வியூவரே யாருன்னு கேட்டுட்ட? ஐயோ அவர்தானா? ஐயோ சாரி ப்ரோ. திரும்ப கூட சொல்லுங்க. பேரை பார்க்கலங்க. முடிச்சு போய் or a fool who trespasses upon the waters of Chingsa. Coveting the shapes of the living, pure water can take on many forms. In this way shall water deliver your punishment. The power of water is its ability to take any shape. சரி ஒண்ணும் பண்ணானா? Without solid ground, terrestrial creatures become simply helpless. புரியல. அத பத்தி எனக்கு அப்படியே பாதியே நின்னுட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? முடிச்சு வச்சிருக்காங்க. நகிராவை காப்பாத்தணும் ஒரு பொறுப்பு இல்ல. ப்ரோ இருக்கு ப்ரோ. The power of water is its ability to take any shape. ஆமா எல்லாம் நீ யூஸ் பண்ண முடியாதுல. Shoot on Sonia's ignorance of water's treasures fails also to comprehend its horrors. ஓடுறா உன் பக்கம் தான்டா வராங்க. ஓடுறா ஓடிரும். இந்த மண்டையை ஒரு தடவை அடிக்கிறது இவ்வளவு நேரம் ஆகுது. இல்ல நம்ம 5 தடவை அடிக்கணும். எப்படி ப்ரோ அடிக்கிறது? 6 தடவையா? Let's see what happens when you lose your foothold. திணற மாதிரி அவனை கீழே இறங்கி வர சொல்றான். அவனே அடிப்போம்டா. வர மாட்டறாங்க. Time to act. அது அவன் தப்பு. பாஸ் மாதிரி அவன் தரேன். ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்றான். ப்ரோ இன்னும் எவ்வளவு நேரம் ப்ரோ இருக்கு இவங்க அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம்? எம்ஜே 4 மணி நேரமா 3 மணி நேரமா ப்ரோ? The power of water is its ability to take any shape. இப்போதான் இது ஏமாம இது அந்த 40 ஏஜென்ட்ஸ் அடிச்சு போட்டுட்டு டினாரி காப்பாத்த போறான். Into the shadows. ஆமா அந்த இது ஹபேஷியா காப்பாத்த போணும். ப்ரோ இருங்க ப்ரோ வரேன். வராதடா. எனக்கு ஏண்டானா திங்க்யூக்கு இது நல்லா தான். எடு படிச்சீங்களா? Is that so much to ask for? As long as rain falls. ப்ரோ 2 தான் ப்ரோ கொடுத்துருக்கான். இன்னும் 6 தடவை வரணும் ப்ரோ. ஒரு தடவை உங்களுக்கு 3 கொடுத்துருவோம் நடுவுல. enable to join. எதுல ப்ரோ? என் வரல இப்ப 4 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க actually. ஓ 4 பேர் இருக்காங்களா? ஆமா ஆமா. ஷெர்வின் சொல்லிட்டு யாரோ வியூவர் வந்திருக்காரு.
3P எங்க போயிருக்காரு? 4 பேர் இருந்தும் அடிக்க முடியலன்னு திணறுதுன்ற. அடிக்க முடியல திணறலாம் இல்ல டைம் ப்ரோ. வேஸ்ட் பண்றா ப்ரோ. அது வந்து அவன் அந்த பாஸ் டைம் எடுப்பான் தெரியும்ல. பறந்துட்டே இருக்கான் மேல. கீழ இறங்குனா தான் நான் போலாம் அந்த வண்டி எனக்கு இஷ்டம். என்ன ஆச்சு? Time to act. எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈஎபிலிட்டி சீக்கிரமா தான் நல்லா இருக்கும் ப்ரோ. டக்கு டக்குன்னு அடிச்சிட்டே இருப்பேன். வந்துட்டு இருக்கோம். ஈஎபிலிட்டி ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சீக்கிரமா தான் அடிச்சு முடிச்சிடலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் அது லேட் ஆகுது. Oh my god. கியூ கூட சீக்கிரமா வந்து லேட் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கும். My darling காசுவா. நாங்க எவ்வளவு பெரிய விஷயம் கதையிட்டு இருக்கேன். காசுவா காசுவா. அவன் வந்து அவன் கேர்ள்ஃப்ரெண்டியா காசுவா தான். Their sole purpose is for decoration upon a wall. An assassin from our homeland, or a fool who trespasses upon the waters of Chinza. Coveting the shapes of the living, pure water can take on many forms. In this way, shall water deliver your punishment. The power of இல்ல தக்காளி நார்மல் டொமைன் its தக்காளி. ability to take any shape. அந்த 40 ரெசின் கிடைக்கும்ல அந்த டொமைன் தக்காளி. Without solid ground, terrestrial creatures become simply helpless. ஆளுக்கு நான் மெயின் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அத ரஞ்சித் ப்ரோ இருக்காரு மாட்டா. டிஸ்கவுண்ட் தக்காளி. அவர் அளவுக்கு நான் ஆல்கா கொண்டாட்டின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணிட்டேனா The power of water is its ability to take any shape. நான் அப்படியே நிந்திட்டு இருக்கேன்டா. முடிச்சேன் தக்காளி. இது ஒண்ணு நான் நீ பார்க்கல ஆக்சுவலா. One who is ignorant of water's treasures fails also to comprehend its horrors. இதை எடுத்துட்டு வரேனா? இது போவோம். சரி அப்படியெல்லாம் கிடையாது. thumbs up. Let's see what happens when you lose your foothold. அவ்வளவுதான். சூப்பர் நீ. முடியலையா? ஐயோ வந்துட்டேன். The power of நான் water முடிஞ்சின்னு is its நினைச்சேன். ability to take any shape. முடிச்சிடுவியா? நம்புங்க ப்ரோ. நம்பலாம். நம்பலாமா? நம்பலாம். தெரியுங்க. டேய் இது வேணுமாடா கிராஷ் போ. மாலா இருக்கான் ப்ரோ. ஐயோ. ஒரு அடி போடுதாப்பா. ஒரு அடி ப்ரோ. பரவா ப்ரோ. காசு அப்படி. பரவா ப்ரோ. டார்ச்சர் பண்றான் ப்ரோ. ஒரு பரவா அசிங்கப்படுத்திருச்சு. அதெல்லாம் கிடையாது. அடுத்து 4 தடவை போனோமா? எல்லாரும் oh my god. அண்ணே இன்னொரு தடவை யூஸ் பண்ணனும்னே டிசைனை. இல்ல இருடா எவ்வளவு இன்னும் எவ்வளவு இருக்கு? என்கிட்ட இன்னும் 70 தான் இருக்கு. 68 தான் இருக்கு. அந்த அளவுக்குலாம் இல்ல. இன்னும் ஒரு தட்டி போலாம். இன்னும் எத்தனை தடவை வேணும் உனக்கு? யூஸ் பண்ண என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்பதான் ப்ரோ 5 வந்திருக்கு ப்ரோ. இன்னும் போணும் ப்ரோ. அப்ப யூஸ் பண்ணு. இன்னும் ஒரு 2 யூஸ் பண்ணு. 2 யூஸ் பண்ணு. அதுக்குள்ள எடுத்துடலாம். 3 யூஸ் பண்றேன். திரும்ப 180 ரெசின் யூஸ் பண்ணிட்டேன். என்னடா டெலிபோர்ட் எங்கிட்டு எங்க ஆரா ரகு ஹாய் ப்ரோ வாங்க வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். அன்ஃபார்ச்சுனேட்லி என் நேரம் உன் நேரம் இல்ல உன் கொழுப்பு ப்ரோ. நான் என்ன ப்ரோ இப்படி பண்ணேன்? கொழுப்பா இருக்கு புரியாது எனக்கு. உன்னை அப்கிரேட் பண்ணதான் சொன்னோம் ப்ரோ. பாத்துக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் வந்துடும் ப்ரோ. அதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ. பாத்துக்கலாம். நீ தான் சொன்னேன் ப்ரோ. நீங்க எல்லாத்தையும் ரஷ் பண்ண சொன்னா எப்படி ப்ரோ? நீங்களே சொல்லுங்க. லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு? அசம்பிளி கரெக்டா இருந்துச்சு. நான் இந்த வீக் நான் குறவே சொல்லல. நீ வந்து ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணனா அடுத்து வந்து நீ ஈஸியா தான் இருக்கும் உனக்கு. அது வந்து நேத்து நீ இந்த வேர்ல்ட் ஜாயின் பண்ணதுக்கு வேர்ல்ட் லெவல் ஏத்துன பத்தியா? அதான் தம்மா. நீ இன்னும் வரவே இல்லடா அவன். அப்ப தூரமா யாரோ ஊழல் பண்ணிட்டாங்க. யாரோ ஊழல் பண்ணிட்டாங்க.
இப்ப எதுக்கு தக்காளி சொன்னேன்? இல்ல அவரை அதான் ஏன் திடுதுப்புன்னு சொன்னானே. வரவே வரட்டா இப்போ? இல்ல அவர் வந்து இவன் வரவே இல்ல அப்ப தூரமா போங்க. அப்ப பேசுவாரு போல அதுக்காக சொல்றான். ப்ரோ தள்ளி வாங்க ப்ரோ. அப்போ நான் டாக்ஸிக்கா இருக்கேன்னு சொல்ல வரியா தக்காளி? அவரு ஓகே ஓகே ஓகே. அவர்னா இவர் அப்ப இருந்தா அப்ப பேசினாரு அப்படி சொல்றானா? ஆமா இருந்தப்ப அப்படி பேசுறாரு, என்னால முடியல ப்ளீஸ் அப்படின்றான். ஓகே 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 அண்டர்ஸ்டுட் தக்காளி. நான் டாக்ஸிக் இல்ல, நான் குட் பை தானே. இங்க ஜெம் ஆஃப் பர்சன் ப்ரோ. ஆமா தக்காளி, அங்க தக்காளி எங்க ஆச்சு? அண்ணே தக்காளிக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, அது எங்க போச்சு? டொமேட்டோன்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதான் அன்னைக்கு நீ பண்ண வேலை தான்டா. நான் எதுவும் பண்ணல. உனக்காக ஒருத்தர் சண்டை போட்டு எனக்கு அப்படிப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்டே வேணா அன்னைக்கே பிடிச்சிட்டாங்க. ஏவி தான் முக்கியம், ஏவி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படின்னுட்டான். அடிதாங்க இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. An assassin from our homeland, or a fool who trespasses upon the waters of Chinza. நாளைக்கு லீவ் தானே. Coveting the shapes of the living, pure water can take on என்ன many சொல்றாங்க? forms. In this way, shall water deliver your punishment. ப்ரோ இவனுங்க வேணாம் ப்ரோ. இன்னும் ஜிங்கவே படிக்கிறாங்க. என்னடா உனக்கு ஏவி லீவ் தான் ப்ரோ, பட் சீக்கிரமா வந்துக்கணும் ப்ரோ நாளைக்கு காலையில. அதெல்லாம் பொறுமையா வந்துச்சுக்கலாம். அவனுக்கு தான் டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்களே. புரியல ப்ரோ லைவ்னால தான் ப்ரோ சொன்னேன். புரியல இதெல்லாம் பேசாத. அப்படிதான் ப்ரோ பாத்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Solid ground, terrestrial creatures become simply helpless. ப்ரோ பாருங்க ப்ரோ என்ன அடிக்கிறாங்க என்னன்னு கேளுங்க ப்ரோ. ஏன்டா நடுவுல ஆல்லடா ப்ரோ நடுவுல போறேன், சைடுல எல்லாம் நீந்திட்டு இருந்தேன். நான் இப்படி நிக்கிற கிளாரின்டே வச்சிட்டு போசனடி அப்படியே திரும்பி இவனை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நான் வந்து முன்னாடி மரியாதைங்க நான் பண்ணே யாரோ ஓசனடி போயிட்டு இருக்கேன். காரண்டே கிட்ட வச்சிர கூடாதுன்னு இங்க என்ன அடிக்கிறான்? இல்ல அவங்க என்ன கூட விட்டுறான். அந்த ஆடிட்டு ஓடிட்டு இருக்கானா, அதான் ட்ரிகர் ஆயிட்டான். என்னடா அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க ப்ரோ? நான் பாத்து இந்த கடல் நீந்திட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு ஸ்வானை போட்டு ஸ்பான் பண்ணி விட்டு ஜிங்கி கொத்து போயிடலாம். அது நாட்டத்திலே போடுது ப்ரோ. அடிதாங்கன்னு பார்த்தேன். கொண்டாங்க ப்ரோ. அதான் அடிதாங்கின்னு இருக்கே பேரு. பேர் வச்சதுக்காக தான் உங்களுக்கு வந்து இத்தனை நாள் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. பேரா மாத்திரு. நோ அப்ப அடி வாங்கிட்டே திரி. நோ We seek but a small haven of tranquil waters. Is that so much to ask for? ஆமாடி As long as rain falls and rivers flow, water will exist forever. என்ன ப்ரோ வீட்ல பொண்டாட்டி கிட்டது போல. ப்ரோ திரும்ப ரெண்டு தாமரை வந்திருக்கு. கர்மம் ரெண்டா தரான் ப்ரோ தர்கூரி பையன். ஏன்டா ஒரு 3 நாள் தாங்கலாம்டா. என்னடா போகுது உங்களுக்கு? ஏன் சொன்னா செய்ய மாட்டீங்களா அப்படின்னோடனே ஏவி ட்ரிகர் ஆமாண்டி எப்படி தான் பண்ணுவேன். என்ன லைவ்ல இருக்கேன், அதனால தான் அமைதியை விட்டு போறேன். ஆமாண்டா புரியல. மை காட். ஒரே பொண்டாட்டி கிட்ட பார்த்து பேசு ஏவி. ஏற்கனவே விசில இருக்கவங்க கடுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க, நீ வேற ஏன் ப்ரோ? அட்டாக் வந்திருக்கு ப்ரோ. ஆனா எதுக்கு வந்திருக்குனே தெரியல. சாண்ட் கிளாக்ல பாத்தியா? அட்டாக் ஆஃப்லைன் போயிருக்காரு ப்ரோ. இல்ல ஆக்சுவலா சமடா திட்றான் ப்ரோ அவன். டேய் அத வச்சுக்கடா. அது ஜிங்கிக்கு மாத்தலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு போலாம். அம்மா இப்ப பாரு நீ வந்து 5 ஸ்டார்ல 5 ஸ்டார் கேரக்டரே போட்ற. விசில தான் இருக்கியா? 4 ஸ்டார்னா 4 ஸ்டார் கேரக்டர் போட்றேன். ஏய் பைத்தியம் அது சொல்ல. 5 ஸ்டார்னா நீ அட்டாக் தானே, நாவியாக்கு தேவைப்படுது ப்ரோ. இல்ல நான் போய் பார்க்கறேன் இருங்க. அப்டேட் கொடுக்கறேன். Staring into my eyes is ill-advised. I can't promise you'll like what you see. Body and mind. ஆர்லக்கின் இன்ச்சு மண்டல ஏறி இருக்கு. வந்துச்சு. ப்ரோ யாரு ப்ரோ இவரு?
வெறுப்பேத்துறாரு ப்ரோ. கஷ்டப்பட்டு நீந்தி வர பறந்து போறாரு. கொடைக்காரி வச்சு கொடையை வச்சு பறந்து போ முடியாதுல்ல. நான் கொடை வச்சு கொடையை கீழே வச்சு நீந்து போவேன். டோரிமான் மாதிரி. கொடையை விரிச்சு தலைகீழ வச்சுட்டு அதுல படகு மாதிரி neither rain nor shine. An assassin from our homeland or a fool who trespasses கூட upon பழகின the பாவத்துக்கு இந்த waters of கர்மத்தை நாங்க Chensa. பண்றோம். அந்த வியூவர் தான்டா பாவம். Pure water. பரவாயில்ல அவர் நினைப்பாரு என்னடா பண்றீங்க In this way shall water deliver your punishment. எலன் காசுவா. The power of water is its ability to take any shape. என்ன பெய்டோ கேஆல எத்தனை வராரு? Without solid ground, terrestrial creatures become simply அந்த மாதிரி உன் பாட்டிக்கு வேடிக்கை பார்த்துட்டு என்னத்த பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் ஏன் நீ என்கிட்ட வர? சாவுடா. கண்ணு முன்னாடியே பார்த்தேன். ஓட வசீரா. என்ன தடி வரா ப்ரோ? இந்த ப்ரோ திருப்பி என்கிட்ட தான் போறறான். Time to act. புடிச்சிருக்கியா? அதுக்கு நான் தான் எடுத்தேன். இல்ல நீச்சல் அடிச்சு அந்த பக்கம் போயிரு. ஐயோ. அக்வா அறிவு இருக்கா உனக்கு? சண்டை போடுறாங்க. இவனும் ஒருத்தன் அக்வா ஆடுமா தூக்கு ப்ரோ. அவன கொல்லணும் அவன. உன்னை யாரா இப்ப ஃப்ரீனா எடுத்துட்டு சொன்னா? ignorant of water's treasures fails also to comprehend its horrors. இல்ல ப்ரோ அவன் என்ன சொல்றது? அவனா கீழ விழுந்துறான். அட்டாக் புஷ் பண்ணி விடுறான் அவன். புரியுதா இல்லையா? அல்ட் போட்டு விட்டு ஹைட்ரோ டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விடுறான் அவன். முட்டா பையனே. இதுமே மெண்டலா இருந்தா என்ன கைஸ் பண்றது? இங்க ஒன்னு ஜிங்கி எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு அட்லீஸ்ட் அவன் பாரு. ஏண்டா அண்ணே நான் கொடுக்க போற அந்த 100 எம்எம் டேமேஜ் நீங்க எடுத்து வந்துட்டீங்க. அது இல்ல அவன விட்டுருங்க. ஒருத்தன் முழுசா Let's see what happens when you lose your foothold. இல்ல ப்ரோ தண்ணில பறந்து வந்தா இந்த தடவை நடந்து வரலாம்னு வந்தேன் ப்ரோ. இல்ல ஜெடி போன தடவை பறந்து வந்தா அவன் போயிட்டு தானே கில் பண்றாங்களே ஏதாச்சும் பண்ணுவோம். அதெல்லாம் இல்ல நம்ம ப்ரோ என்னத்த ப்ரோ பண்றது? அடிச்சு முட்டுறான் ப்ரோ. எம்ஜே ப்ரோ இதுக்காக தான் ப்ரோ வந்தேன். இத பாருங்க. The power of water is its ஏய் ability to நடக்கிறதுக்காக take பாரு any உன்னை shape. கிக் அடிக்க சொல்லிருவேன் பாத்துக்க. அடி நானே அதை எடுத்து வச்சிருக்கேன். நீ சொன்னா அடிச்சிரேன். அடுத்து எவ்வளவு இன்னொரு அடி அடுத்து அடுத்து ஏதாவது இந்த மாதிரி சில்வர் சமனானா போய்க்கலாம். வேற அடுத்து நீ வரும்போது ஒழுங்கா நீ ஜாங்கி விட்டு வர இல்ல லிசா மாத்திட்டு வர. மண்டே பிச்சிரோம் பாத்துக்க. லிசாக்கு ஜாங்கிங் ஏத்துறவா. தெரியுதுல அப்ப ஜாங்கிங் எடுத்துறா. But a small haven of tranquil அவ்வளவுதான் முடிஞ்சா? Is that so much to ask for? As You long as didn't rain participate in this falls and rivers so you can claim open வருமா? எவ்வளவு இன்னும் எத்தனை தட்டி பண்ணோம்? இன்னும் 3 தடவை பண்ணனும் நினைக்கிறேன். இப்போ போய் ஜாங்கிங் பாத்துக்கோ. மெண்டல் கை மெண்டல் முருங்க ஆர்லைக்கு I faced many opponents in my duels. Most of them I defeated. The rest surrendered. அவங்க எங்க புரிஞ்சிக்கிட்டா சரி. No, I have never lost a duel. டேய் நாய்க்கறி வேணுமா? உன்னிட்டியா மைக்கி வேணுமா ப்ரோ உங்களுக்கு? மைக்கிய முடிச்சு விட்டான். மைக்கி இல்ல அட பாவி. ஐயோ மைக்கி செத்துறாரா? ஏய் எவன பண்ற? செத்துட்டாரா இல்ல சாவடிச்சிட்டான். ஓ ப்ரோ இங்க வந்து ஜியோ கேரக்டர் வந்து சாவடிக்கறானுங்க ப்ரோ. காப்பாத்துங்க ப்ரோ. ஆளுக்கு நான் யாராவது வெக்கமா இல்ல? 80 லெவல் ஆகுது. 45 லெவல்ல தாண்டிட்டீங்க. பில்ட் போட்டாச்சு. ஆர்டிஃபேக்ட் வந்து பண்ணியாச்சு. காப்பாத்துங்க பாத்துங்கனா அசிங்கமா. சை டேய் அவனுங்கள அடிச்சாலாம் அடிவுல. அண்ணே வாணி ஸ்டார்ட் பண்றேன் நீ. போலாம். வாங்க பேசிட்டு வரேன். எங்கிட்ட இருக்கு? Oh, I don't like the rain. முதல்ல என்ன அடிப்பான்? From our homeland. வேட்டை அப்புறம் அரண்மனை ரசிக்கிற மாதிரி ஐயோ பாதை எங்கிட்டு இருக்குன்னு Coveting the shapes of the living. எருமலா செத்து Pure water can take on many forms. In this way shall water deliver your punishment. Oh my The power of water is its ability to take any shape.
ஈஎவிடி ஆள் இருக்க இடத்துல போடுறானா அவன் பாட்டுக்கு ஒரு ப்ரோ நான் ஆள் இருக்க இடத்துல போட்ட ஆளை முடிச்சேங்க ப்ரோ. ஆளை முடிச்சிடுறாங்க எனக்கு புரியல. Terrestrial creatures become simply அங்க போய் முடிச்சறாங்க டக்கு டக்கு. என்ன மரியாதை குறைஞ்சிட்டே போகுது. அப்படியே கிடையாது. அல்ட் மாசே முதல்ல எங்க அண்ணனை எடுத்து பேசுன இப்ப என்ன எடுத்து பேசுற? இல்ல ஐயோ கிடையாது. the power of water is its ability to take any shape. கிடையாது. என்னப்பா அதான் திட்டிடி அப்புறம் என்ன கிடையாது. ஐயோ ப்ரோ அப்படி இல்லடி அந்த கிடையாது வந்து மரியாதை கிடையாது. அந்த 300 கூட போயிருக்காது. எவ்வளவு போதும் பாப்போமா ப்ரோ? ஒன்று கூட டேமேஜ் பண்ணல ப்ரோ. ஐயோ வேற மாதிரி கண்டியே. அவ்வளவுதான். என்ன ஏவி தான். ஹே பிளேஸ் எனக்கு ஆர்ட்டிஃபேக்ட் அடிக்க கிரைண்ட் பண்ணி தரீங்களா? ஷாங்லிங்கோட ஈஎபிலிட்டி 26000 டேமேஜ் என்னதான் நின்று பண்ணுவீங்க? வேற கூட ஒத்துச்சான்னு தெரியலங்க. நீங்க வேற ஏங்க 1000 கூட தராதுங்க. இதுக்கு தான் பில்ட் பண்றாங்களோ இது வெச்சினா யூஸ் பண்றாங்க. The power is its ability to take any shape. இப்போ சூஸ் பண்ணாரு பாருங்க. இத ஜிம்மா பண்ணியாரு. ஓட்ட ஹைப்பர் பூமும் பர்னிங் டேமேஜ் இருந்து Small haven tranquil waters. சுத்துரு Much to ask for. ஏன் ப்ரோ எனக்கு மட்டும் போடுறேன். பாருது வந்து ஸ்டாமினா எல்லாம் போய் செத்தேன். அண்ணே இன்னும் ஒரே ஒரு தடவை வரணும்னே. ஏய் இது என்னன்னு பாரு. ஓ மை காட் கிரிப்டேட் வேற மாதிரி நாவியாக்கு போடு. கீழ நல்லா நாவியாக்கு போடு. ஏய் எடுத்து வச்சுக்கோடா. அதான் இருக்கும்ல உள்ள இருக்கும்ல. எப்பவுமே அத வந்து லாக்ல போட்டு வச்சுக்கோ சரியா? உனக்கு தேவனா சப்ஸ்ட்ரேட் ரெசிடென்ட் இருக்கான்னு பாத்துக்கோ. டேய் ஒய்யால அவனுக்கு 5 ஸ்டார் ஆர்ட்டிஃபேக்ட்டே இல்ல அவனுக்கு. அவனுக்கு 5 ஸ்டார் ஆர்ட்டிஃபேக்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சப்ஸ்ட்ராட் ப்ரோ. ஐயோ தக்காளி மாதிரி பேசுறீங்க. ஓ மை காட். ப்ரோ வாங்க ப்ரோ இன்னொரு அடிக்கணும் ப்ரோ. வேண்டே தானே இப்ப நீ அவனை சாக்குன? இல்ல ப்ரோ உனக்கு இருங்க ப்ரோ கொஞ்சம் லைட்டா பட்டாம்பூச்சி பிடிச்சுக்க. அவனை கிக் பண்றான் அவனை. ஏன் நம்மளா இருக்குமோ போலாமே. அவனால எப்பறா ஜாயின் பண்ண முடியும்? நேத்தே ஜாயின் பண்ண முடியலனாடா வெளிய போனாவன். ஜெடி ஒண்ணு டைம் ப்ரோ பேசுற தருணம் இதெல்லாம். குட் தம்ஸ் அப். இந்த லைவ்ல பெனட்டோட அல்ட்ரா உனக்கு தம்ஸ் அப். இந்த லைவ்ல உருப்பே பண்ண அடகிட்டான். சரிங்க சரி. எங்கன்னு தேடிட்டு இருக்காத இங்க இருக்கு. வந்துட்டேன். ஸ்டாமினா அந்த கர்மத்தை வேற ஏதி குறையணும். ஆக்சுவலி லெவல் 4ல நீ பாடிடணும் ப்ரோ. லெவல் 5 மாத்திர கூடாது வேர்ல்ட் லெவல். Or a fool who trespasses upon the waters of Chenza. லெவல் 4க்கு ஓகேவா இருந்துச்சு. Pure water can take on many forms. ஜாயின் பண்ணால வாங்க ஜாயின் பண்ணலாம். பெரிய இது வேறி பண்ணேன். அப்படிலாம் இல்ல. இங்க பாரு இப்போதான் நீ கரெக்டரே பில்ட் பண்ணுவே. இல்லனா சத்தியமா நீ பண்ணவே மாட்டே. இல்ல பொறுமையா பண்ணிருப்பாங்கறேன். இப்போ அவசரப்பட்டு இப்போ நான் ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம் போகுது. எனக்கு அதுதான் கடுப்பாயிருக்கு. கவலைப்படாத முடிச்சிரலாம். அது நல்லா போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. அடே நாவியா வச்சாப்பா. Without solid ground, terrestrial creatures become simply கில்ட் கிடைக்கும்டா. நீ அடி வாங்காம ஸ்டப் போடா. உயிர் பொளப்ப. அவ்வளவுதான். இப்ப டென்ஷனை தள்ளி விட்டானா நாவியாவோட பவர் என்னன்னு நான் காட்டுவேன். டென்ஷன் தள்ளி விட்டாச்சு ப்ரோ. நீ வரணும் வாங்க. போய்டா நீ வாங்க. Power of water is its ability to take any shape. தள்ளிட்டீங்களா? அதான் வாங்க பூமருக்கு போட்டான். Hey there. Hey there. ஆர்ட்டிஃபேக்ட் போக முடியாத இயலாமையில இருக்கான புடிச்சு ஆர்ட்டிஃபேக்ட் டொமைன் போக வேண்டியதான்னு கேக்குறான். அவனே அவ்வளவு பேசி நான் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். One who is ignorant of water's to comprehend its horror. இருங்க ப்ரோ அது வரணும். அது வேற கண்ணு வேற தெரியணும். ஏப்பா இந்த எவ்வளவு போற? வெறும் 216 2016 அவ்வளவுதான். Let's see what happens when you lose your foothold. வண்டாரு ப்ரோ. தீபக் ப்ரோ கமான் ப்ரோ. ரெடி அடிங்க ப்ரோ. எவ்வளவு பண்ணி பாப்போம். நீங்க நான் ப்ரோ அடிங்க ப்ரோ. நீங்க அடிச்சமா நான் ஆமா ப்ரோ. வேற ஆப்ஷன் இல்ல.
The power of water is its ability to take any shape. ஏன்டி பறந்து இருக்க இறங்கடி கீழே உண்மை அவளை இறக்கி விட்டுனா ஈஸியா இன்னும் ஒரு ஷீல்டும் கிடைக்கல எங்கடா இருக்கீங்க But a small heathen. மேல இருக்கவனுக்குலாம் மேலே கொண்டு விடுவோம். Is that so much to ask for? அவ்வளவுதானே அவ்வளவுதான் நினைக்கிறேன் இருங்க இதுக்கப்புறம் இது ஏத்தணும் லெவல் ஏத்தணும் வந்துருச்சு இதுல என்னன்னு பாரு ஃபெதர் அட்டாக் கிரிட் ரேட் வச்சுக்கோ இது வேணும் லாக் அப் போடு லாக்னா அந்த ரைட்ல இருக்கு பாரு இப்படினா நீ அப்கிரேட் பண்ணும்போது இந்த பொருள் விழுந்துராது இல்ல தெரியாதனமா நீ கிளிக் பண்ணாலே இந்த பொருள் லாக்ல இருக்கு அப்படினு காட்டும் நல்ல வேளை ஏதோ சொன்னீங்க நெய் தெரியாம இருக்கேனே நல்ல வேளை எல்லா 5 ஸ்டாருக்கு போட்டு வச்சுக்க நீ 5 ஸ்டார் வந்து எதுக்காகனா அந்த எக்ஸ்சேஞ்ச் போடும்போது நீ கிளிக் பண்ணிடுவே நான் பண்றேன் நீ பண்ணு இத பண்ணு இது என்னது கலர் பரவாயில்லை போடு கோல்ட் போட்டா இன்னும் நிறைய கிடைக்கும் முன்ன ஃபர்ஸ்ட் பசங்க என்னடா 2 ஸ்டார் போட்டு 5 ஸ்டார் போட்டா தான் நிறைய கிடைக்குது ஃப்ளவர் கிளிக் பண்ணு லெவல்ல தான் இருக்கேன் அந்த 5 ஸ்டார் ஃப்ளவர் கிளிக் பண்றா எங்கிட்ட இருக்கு ஓ இதுவா கோல்ட் 5 ஸ்டார் அத மட்டும் மறக்காத இது ஸ்விட்ச் பண்ணிக்கோ இதுவா HP மட்டும் தான் இருக்கு ஓகேவா ஃப்ளவர்ல HP தான கிடைக்கும் ஓ மன்னிச்சிட்டேன் ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ வந்து என்னன்னு சொன்ன இந்த 12 வச்சிருந்த பாத்தியா ப்ளஸ் கொடுத்து அந்த நீ ஆல்ரெடி 12 போட்டு வச்சிருப்ப பாரு அது எங்கிட்ட இருக்கு என்ன கலர் அது கீழ இருக்குமா அங்க இருக்கு பாருங்க மேல லாஸ்ட் புருஷா இருக்கு பாரு அவன் படிக்க போயிருப்பான் ப்ரோ என்னன்னு யாரு இல்ல எனக்கு புரியல இனி மியூட்டே போட்டான் போல போடு என்னன்னு போடு is worse than not carrying one at all. இது வேற மாதிரிடா போடு ஃபுல்லா போடு இப்பயும் மியூட் தான் போட்டான் போல என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு எதுமே தெரியலங்க போடு அதெல்லாம் நான் லைவ் முடிச்சிட்டு உனக்கு ஒரு பாடமே எடுக்கிறேன் ஜெடி லைவ் பாருங்க டக்கன் பாருங்க எனக்கு ஜெடி பாக்காதீங்க ஜெடி நான் கூப்பிட்டப்ப ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டறான் ஜெடி அவன் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ ஒரு செகண்ட் ப்ரோ கோல்ட் எங்க இருக்கு லாக்ல தான இருக்கு அந்த செக் பண்ணிக்கிறேன் நீ அதெல்லாம் பயப்படாத அதெல்லாம் அது பயப்படாத நீ லாக் பண்ணல இது வராதுடா நீ வந்து நான் எப்ப சொல்றேன் நீயா கிளிக் பண்ணும்போது தவறி போட்டுருவ அது இப்போ ஈஸா அது காட விடாது என்ன நான் பயந்து ஏதா பண்ற போறேன் this guy lucky fellow guys என்ன நடக்குது இதுவும் தெரியாத guys போடு ஃபுல்லா போடு 17 போடு இப்போ 20ல ஒன்னு ஏறும் 18 கிரிட் டேமேஜ் ஏற போகுது ஹீரோ ஆய் வெஸ்டர் ப்ரோ ரீச்னா வேற மாதிரியே நீ really want to go traveling. போடு I don't mind where we go. As long as I have my friends with me. அவ்வளவுதான் வேற மாதிரி மேக்ஸ் ஏத்திட்டேனா ஓகே இது பண்ணிட்டேன் அட பாவீங்களா எல்லாரோளுமே வாடா இத லாக் போட்டுரு அந்த ஃப்ளவர் லாக் போட்டுக்கோ எப்படி லாக் பண்றது ரைட் மேல ஓகே எப்பவுமே அத லாக் போட்டு வெச்சுக்கோ ஓகேவா அடுத்து போடு இதையும் போடு ஸ்விட்ச் கொடு நான் ப்ரோ ஃபெதர் இது எம்மா என்னன்னு கொடு அப்கிரேட் கொடு அப்ப பண்ணல அதே மாதிரி பண்ணு 20 லெவல் கொண்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த 11 இவளுக்கு எது போட்டேன்னு தெரியலையே கீழ வா இருக்கும் கீழ வா லெவல் அதிகமா உள்ளது எல்லாமே கீழ போடு 8 தான் ப்ரோ இருக்கு போங்கடா டேய் நான் ஜென்ஷன் அன்இன்ஸ்டால் பண்றேன்டா போங்கடா கிரிட் டேமேஜ் ஐயோ காட்லி லெவல் யாரோ 50 கிரிட் வேல்யூ கேட்டாங்க யார் அது லைவ்ல என்னடா நடக்குதுங்க எனக்கு சத்தியமா எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல எனக்கு எந்த இதுவும் தெரியாது இப்ப பாரு அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழுகும் இன்னொரு கிரிட் டேமேஜ் கிரிட் ஏறவே மாட்டேங்குங்க தக்காளி டாக் போடு ரஞ்சித் ப்ரோ என்ன ப்ரோ என்ன நடக்குது எதுவும் தெரியல குவிட்டிங் ஜென்ஷன் அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடுக்க முடியாது எடுக்க முடியாது குவிட்டிங் ஜென்ஷன் சரி யாராவது இங்க இருக்கறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க இது அப்படியே இரு இல்ல லைவ் அங்க பாரு தக்காளி லைவ் பாரு தக்காளி கிரிட்டாவில் எவ்வளவு இருக்கு பாரு நீலா எத்தனை வருஷமா ஜென்ஷன் விளையாடுற இந்த மாதிரி ஏதாவது உனக்கு நடந்துருக்கா இந்த மாதிரி உனக்கு நடந்துருக்கா தக்காளி ஃப்ளவர் கம்மியா இந்தாங்க பாத்துக்கோ இங்க பாரு தக்காளி
இதுலயும் அவனுக்கு கிரிட் டேமேஜ் தான், அதுலயும் கிரிட் டேமேஜ் தான் இருந்துச்சு. இது கிரிட் ரேட் கம்மி கிரிட் டேமேஜ் தான் இருந்துச்சு. அது போதுமே. அடுத்து லக்கி ஃபெல்லோல வேற என்னப்பா இருக்கு உன்கிட்ட? வேற என்ன இருக்கு? அது போடு. கட்ட இது போடு. இதெல்லாம் இதுலயே இப்ப பாருங்க கிரிட் டேமேஜ் ப்ளஸ் கொடுத்து அதே மாதிரி பண்ணு. கிரிட் டேமேஜ் வந்துச்சுனா அவ்வளவுதான். இவங்களுக்கு என்ன ப்ரோ போட்டா? இதுவா? ப்ரோ நாவியா என்ன நாவியா ப்ரோ அது? ச்சே. வேற மாதிரி நாவியா. அங்க பாரு சிடி ஏறுது. ஓகே நைஸ் தான். ஏறி இருக்கு சிடி. கிரிட் ரேட் Oh my god, this guy. டிஃபென்ஸ் சைடு இருக்கு ப்ரோ இதுக்கு மேல. I am going to பரவால வேணுமா? கிளிக் பண்ணி 4 ஸ்டார் எதுவும் இல்லையா? 4 ஸ்டாரா? 4 ஸ்டார் இருக்கும். 4 ஸ்டார் மாத்து. 4 ஸ்டார் மாத்தா. 4 ஸ்டார் மாத்து. 4 ஸ்டார் அந்த இது 3 ஸ்டார் மெட்டீரியல் அண்டர்ன்னு இருக்குல, அது 4 ஸ்டாரா மாத்து. புரியல. எது அங்க டிராப் டவுன் பாக்ஸ் இருக்கா 3 ஸ்டார், அது 4 ஸ்டாரா மாத்து. ஏய் இப்போ நான் யூஸ் பண்றது வந்துற போகுது. அது எக்யூப் ஆயிருந்தா அது வராது. ஐயோ நாங்க தான் சொல்றோம்ல, எங்கள மீதியாடா போகுது. போ இது நல்லதா இருக்க போகுது ப்ரோ. இல்ல போகாத நீ போ. தேவைப்படாதுடா. ஐயோ ஏன்டா இப்படி பண்ற? இவ்வளவு போட்டுமே ஒண்ணு தான் ஏறுது. அட்டாக் ஏறி இருக்கு. போடு. ஏற போறது 20 சரி பரவாயில்ல. இது ஒண்ணு க்ளோஸ் பண்ணு. போடுச்சு. வேற என்ன காப்லெட் என்ன வச்சிருக்க? அட்டாக் அதான் ஜியோ டேமேஜ் இருந்துச்சு அதுல. 46 பிளஸ் சிஆர் இருந்துச்சு நினைக்கிறேன். இல்ல இப்போ நீ இது 4 ஸ்டார்ல ஜியோ டேமேஜ் இது டிஃபென்ஸ் இன்டு டிஃபென்ஸ் பிளஸ் இதுல போடியா ஃபில்டர் போடியா ஃபில்டர். நால ஜியோ டேமேஜ் போனஸ் இருக்கா பாரு. எஸ்வி இந்த ரோல வந்து கிளிப் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போட்ருங்க. கண்டென்ட் இருக்கு. இது ஸ்விட்ச் பண்ணு. இதுக்கு ஸ்விட்ச் பண்ணு. அந்த ரெண்டாவது இருக்கு பாரு. அந்த ரெண்டாவது ஸ்விட்ச் பண்ணு. இது அப்கிரேட் பண்ணு. இல்ல இப்போ நான் 3 ஸ்டார் ஒன்னு போட்டுனேன். அந்த பேர் எங்க இருக்கு? இதுதானே. ஜெடி இது கெட்ட லெவல் போட வேணாம். ஏனா அதுக்கு 8 லெவல் போதும். இது மேல பொருள் லெவல் போதும். கிரியேட்டிவ் எலிமெண்டல் மாஸ்டர் வந்திருக்கு. அங்க பாரு சிடி தான் ஏறி இருக்கு. விட்டுரு. கடைசி இதுக்கு இதுதோ இருக்கு கிரியேட்னா. சிஆர் தான் இருக்கு. சிஆர் போடு. எக்யூப் பண்ணிக்க. என்னன்னா இவ்வளவு போடு. அத மட்டும் போடு. வேற எதுவும் பண்ணாத. 11ல இருக்கு போடு. உன்ட்ட எதுவும் இல்ல, அதனால இருக்குறத மட்டும் போடு. இதுல கீழ என்ன இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. வேற மாதிரியே இருக்கு. வெளிய வா. ஏன் முன்னாடி வா. ஆட்ரிபியூட்ஸ் போ. மேல டாப்ல ஃபர்ஸ்ட். அதுல டீடைல்ஸ் கொடு. டீடைல்ஸ் 134 39. Oh my god. வேற மாதிரி godly. எனக்கே அவ்வளவுதானடா இருக்கும். இது மட்டும் வச்சா போதுமா? லெவல் 40 தானே. இப்போ போடா. நீ இப்போ பாரு அடிச்சு பாறடா. நீ பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிரும்டா. நீ கேரக்டர் இன்கிரீஸ் வெப்பன் என்னடா வச்சிருக்க? டேய் இது ஒண்ணு சரி. டேய் வெப்பன் என்னடா வச்சிருக்க? என்னது இந்த ஷாங்லிங் போ. இல்ல நாவியாக்கு என்ன வெப்பன் வச்சிருக்கான்? நாவியாக்கு இது மட்டும் இது மட்டும் தான் அவன்ட்ட இருக்கு. வேற முடிஞ்சு ER தான் இருக்கே. அப்ப விட்டுருங்க. ER இருக்குல. இது க்ளோஸ் பண்ணு. இது போ. என்னது? ஆர்ட்டிஃபேக்ட்டா? இவளுக்கு வந்து எல்லாத்தையும் மேக்ஸ் போட்டு விடு இருக்குறது. இல்ல வேண்டாம். எல்லாம் 10 இருக்கு. விட்டுரு. இல்ல. இதுக்கு இது லெவல் 1 ஏத்தலாம். இப்படி பொருள் இல்ல எதுமே. சரி அப்ப இவள அசன் போடு. அசன்ட்க்கு இந்த பொருள் வேணும், இது வேணும். அவன் எங்க இருப்பான்னு சொல்றீங்களா? டக்குனு தரனா பாத்துப்பான். தக்காளி கம் ஆன். தக்காளி எம்ஜி தான் பண்ண. தக்காளி போயிட்டு டெஃபன் போய்ட்டான். கால்ல அந்த பூ எடுத்துட்டியோ? கால்ல எடுத்துட்டேன். சரி என் வேண்டுக்கு வா. பழமும் எடுத்துட்டான். வந்து இப்போ லீவ் ஆயிட்டு தான் வரணுமா? ரிட்டர்ன் சிங்கிள் பிளேயர் கொடுத்தா அவ்வளவுதான். சிங்கிள் பிளேயர் கூட அப்படியே. ஓகே. ஐயோ ஆனா நீ லக்கியா. ஐயோ யாருக்குமே இப்பலாம் ரோல் ஆனதே இல்லையா? என்னடா ஜென்ஷன் இது? ஜீனு குடுக்குறாங்க. இருக்கு மெசேஜ் 4 புல்லுல கொடுத்துட்டு எப்படி மெசேஜ் பண்றது? கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வெளில வா. என்டர் தட்டினா கரண்ட் பார்ட்டி சாட் இருக்கும். என்டர் சொல்லிரு. நான் இது பண்ணிட்டு ஸ்டோரி ரிக்வெஸ்ட் பண்ண போறேன். ஜேடி அவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டும் கொடுத்துரு. ஜேடி சாங்கலிங் தானே. இது பாருங்கண்ணா.
ஏய் இந்த மாதிரிலாம் எனக்கு எதுலயுமே ரோல் ஆகலையேடா. பாருங்க இது எங்க இருக்கு? ஏதாவது ஒண்ணுல ரோல் இருந்தா கூட நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. காணோம் அவன. ஏய் என்னடா போட்டாச்சு. எம்ஜே எவ்வளவு இருந்துச்சு அவனுக்கு? டிடிசிஆர் இந்த காப்லெட் பாருங்க. 48 ன்னு நினைக்கிறேன். 8 இது பாருங்க. 40 சிஆர் 40. சாரி சிடி தான்டா 40. சிஆர் ஒன்னு தெரியல. இந்த இதல வந்துட்டு இஎம் இருக்கு. சிஆர் 39 something. இஎம் இருக்கு. ஆனா இது சரியா ரோல் ஆகல. 140யா? டேய் 140யா? தெரியல நீ இரு ப்ரோ பாஸ். டேய் நான் வெப்பன்லாம் யூஸ் பண்ணியே 180 தான்டா எனக்கு. அப்ப இதுக்கு மேல அடி வாங்க போறேன்னு அர்த்தம் ப்ரோ. எங்கயோ பாத்துப்போம். ஆனா மாஸ்டர் அவனுக்கு நாவியா வந்து நீ இப்போ வச்சிருக்க பில்டர் சூப்பரா இருக்கு. டப்பு டப்புன்னு எடுத்துட்டு ஸ்டோரி கொஸ்ட் பண்ணோம். 3 மணி நேரம் இருக்கு. நைட் அண்ணி எப்படி உங்களை ஜாயின் பண்றது? ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின். நீ தேமேவல்ல ஜாயின் பண்ணலடா. அது F2 எப்படி பாக்கன்னு தெரியல. எஸ்கே பெல் தான் குத்திட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு அந்த ஃபெதர் மனசு கேக்கல. ஏன் ப்ரோ இப்படி வைத்த ஸ்டேட் பண்றீங்க? டென்சல் வை. சந்தோஷப்படுங்க. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தா சந்தோஷப்படணும். எனக்கு வைத்தறிச்சலாம் இல்லப்பா. ஆனா மாஸ்டர் நீனு ஏவி. சத்தியமா எப்படிங்க? லக்கியா நீனு. ஸ்ட்ரீமர் லக்கா. எம்ஜே ப்ரோ நீங்களும் லைவ் போட்டு ரோல் பண்ணுங்க ப்ரோ. லக்ல இல்ல நான் அதெல்லாம் இல்ல. ஆமா. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல அடி இது கஷ்டப்பட்டு இருந்தேன்ல அதனால குத்துப்பாங்கன்னு தோணுது. நாட் ஷூர். அது வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு அவ்வளவுதான். நல்லா இருந்துட்டு போ. எஸ்பி ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். ஐயோ சொல்லிருங்க. நல்லா இருக்க மாட்டேன் நான் போடுறேன். இல்ல அந்த ஆர்ட்டிஃபெக்ட் ரோல கிளிக் பண்ணி டென்ஜல் பையன் இருக்கான் பாரு. டென்ஜல் பையன் மேல தான் என் வன்மமே. இன்னொருத்தர் இருப்பான் ப்ரோ. ஒன்லி 40 கிரிட் டேமேஜ் ப்ரோ அப்படின்ற ஒருத்தர் வருவான். அப்ப நான் கஷ்டப்படலையா? கேட்டா ஃபோன் வந்துட்டு உங்களால தான் ப்ரோ போச்சுன்னு சொல்லுவான். அவர்தானே ப்ரோ? அப்படி இருக்கு ப்ரோ. அதேதான். காலேஜ்ல அலோலாத ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு மாட்டிக்கிட்டு உனக்கு லொகேஷன் தெரியல. நான் சாப்பிட்டேன்னு இருக்கேன். எடுத்துருவேல எஸ்பி. இது மட்டும் தான் தெரியும். ஃப்ளவர் மட்டும் தான் தெரியும். நாங்க தான்ப்பா டெய்லி கஷ்டப்படுறோம். அத கன்வெர்ட் பண்ண போறடா. ஃப்ளவர் எடுத்துருவே. மித்தத கன்வெர்ட் பண்ணிரலாம்ல. மத்தது இல்லன்னு நினைக்கிறேன். பொருள் பார்க்கணும். காலையா தான் கஷ்டப்பட்டு இருந்தேன். இது ஐயோ அது பேர் என்னது? அந்த இது லியோவோட அந்த இது போ. எங்க? ஹார்பரா? அந்த நடுவுல போ. அதுல இருக்கும் நிறைய சில்க் ஃப்ளவர். எனக்கு நிறைய 45 வேணும் மொத்தமா. இங்கே இருக்கும் ஏன் நிறையா. அந்த வரைக்கும் பாரு. இந்த இடத்துல நிறைய இருக்கும். இந்த இடத்துல நான் அது 6 5 தான் இருக்கும். 6 தான் இருக்கும்மா. வீடு 6 தான் போட்டிருந்தான். எக்ஸ்ட்ரா இருக்கான் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அவனும் அதுதான் சொன்னான். ஏன்னா இது வந்து ரேரிட்டி கம்மி. நிறைய இடத்துல ஸ்பான் ஆகுது. இது இந்த இடத்துல மட்டும் தான் ஸ்பான் ஆகும். அவ்வளோதான். டேய் எவ்வளவு பெரிய ஆர்ட்டிஃபேக்ட் இருந்தாலும் அந்த ஃபெதர் இதெல்லாம் விட்டுறாதடா. அது லாக் போட்டு வச்சிருக்கான். அது லாக் போட்டு வச்சிருக்கான் ப்ரோ. பிரச்சனை இல்ல. வேறதா லாக் பண்ணுமா சொல்லுங்க. இதுக்கு அடுத்து நாவியாக்கு எடுத்துட்டு சரி இது என்ன? இரு. இப்போ ஆர்ட்டிஃபேக்ட்ல போயிட்டு இருங்க. நீ போட்டிருக்க எல்லாத்தையுமே லாக் போட்டிருக்கேன்னு ஒரு செக் பண்ணிக்க. இது எதுக்கா போடணுமா? எதுவும் தேவையில்ல. 4 ஸ்டார் எதுவுமே தேவையில்ல. 5 ஸ்டார்ல ஒன்று தான் இருக்கு. இதுலேயும் ஒன்று தான் இருக்கு. இல்லை இன்னொன்று இருக்கு. இதுக்கும் லாக் போட்டு வச்சுக்கிறேன். எதுக்குன்னு தெரியல. வச்சுக்கோ. 5 ஸ்டாருமே போட்டு 5 ஸ்டாரே பெருசு தான். நீ அப்படியே வச்சுக்க. இதுக்கும் லாக் போட்டுக்கிறேன். இதுக்கும் லாக் போட்டுக்கிறேன். சரி போதும் கண்டினியூ பண்ணு. கமான் டைம் இல்லை. இதுக்கும் லாக் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த லாக் போட்டேன் ப்ரோ. 3 மணி நேரம். காலைல 6 மணி சீக்கிரம் வந்திருக்கணும்ன்ற. 12 மணிக்குள்ள முடிச்சனா தான் உனக்கு டைம் ஆச்சு கரெக்டா இருக்கும். நீ இதை கஷ்டப்பட்டு முடிச்சுன்னா கூட போதும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கதையிலேயே வந்து உனக்கு ஈஸியா அடிக்கிற மாதிரி தான் கொடுப்பானுங்க. உனக்கு இது மட்டும் தான் கஷ்டம். நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா மற்ற கேரக்டர்ஸ் கான்சென்ட்ரேட்டே பண்ணல ப்ரோ. பார்த்துக்கலாம்.
பண்ண ஒரே தப்பு என்னன்னா ஜென்ஷன் வந்ததுதான். இல்ல புரியல. வெறும் 2 கேரக்டர் மட்டும் தான் எனக்கு லெவல் 70 போயிருக்கு. மத்த எந்த கேரக்டருமே போகல. நான் அது ஃபோக்கஸ் பண்ணிரணும். அட்லீஸ்ட் ஜீனுக்காக லெவல் போட்டுறணும் ப்ரோ. கம்மி நாவி அது 10,000 ஓகே 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 போதும் இதுவே போதும்யா போ இப்போ எவ்வளோ வேணும் உங்களுக்கு இருங்க. சாங்லிங் தானே சென்ட் பண்ணுறேன். சாரி இதில் பண்ணுறேன் மாற்றி சொல்கிறேன். ஜிங்க்யூ ப்ரோ இன்னும் 11 வேணும் ப்ரோ. இந்த வேர்ல்டில் முடிஞ்சிச்சு. யாரு வேற யார் இருக்கா பாரு. அடுத்து யார் இருக்கா? ரஞ்சித்தே இல்ல இவன்ல ஜாயின் பண்ணிக்க. அக்வா ஜாயின் பண்ணு. டென்சல் ஜாயின் பண்ணிக்க. நீ இதுல இருந்து நீ வெளில வா. ப்ரோ ஒரே நிமிஷம் எனக்கு வந்துடுறேன். வீட்டில் கூப்பிட்றாங்க. சரி. ப்ரோ ஃபவுண்டைன் போலான்னு இருக்கேன். என்ன பைத்தியமா ஏதோ தனியா பேசிட்டு இருக்கான். அவன் தங்கச்சிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ ஃபவுண்டைன் போயிட்டு சும்மா பாஸ் அடிக்கலான்னு இருக்கேன். இல்ல டென்சல் இப்ப நான் நினைச்சதை மட்டும் நீ பண்ணியிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. என்னது? நான் நினைச்சதான் இப்ப நீ பண்ணியா? என்னது? ஏவியை தாக்குறதுக்கா நீ இப்ப சொன்னேன்னு மட்டும் சொன்ன வச்சுக்கோங்க. வண்டே கேட்பேன் நானு. இல்ல ப்ரோ அதுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன் ப்ரோ. அப்ப நீ சிரிக்கிறது தெரிஞ்சு போச்சு. நீ அப்ப அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இல்ல அதுக்கு வேற பிளான் ப்ரோ. அந்த பிளான் இல்ல. இது நல்லா இருக்கானா ஆனா அதுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன். நீ ஏவி வரட்டும். நான் இதுக்காக ஜென்ஷன் ஓபன் பண்ணி நீ என் வேர்ல்டு வாங்குறேன். அப்படிலாம் இல்ல. வரத்தலுங்க சுமேருல இருங்க மான்ஸ்டர்டே போயிடுறேன் நானு. எதுக்கு திமிர் காட்டுறியா லைவ்ல? ஆமா ப்ரோ. நான் சொல்லட்டா நீ லைவ்ல என்ன பண்ணனே? எந்த லைவ்ல ப்ரோ? இவ்வளவு நாளா நீ லைவ்ல இவ்வளவு நாளா ஜென்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவா லைவ்லயே? லைவ் ஜென்ஷனே விளையாட தெரியாம விளையாடிட்டு இருந்தேன். இருங்க அவன ஒரே பேக் அனி இப்போ சொல்லி என்ன பண்ணணும்? இவன் வேர்ல்டு ஜாயின் ஆகு. அக்வா வேர்ல்டு. ஓகே டக்குன்னு பூ எடு. 10 சினா பாரு. டிடிஆர் செட் பண்ணானா சொல்லு என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கறேன். டிடிஆர் செட் இருக்காரு. ஃபர்ஸ்ட் நீ அவன் வேர்ல்ட்ல ஃபுல்லா எடுத்துட்டு பூ. ஓகே நீ எடுத்துட்டு இல்லனா லொகேஷன் தெரியல. தெரியும். ரெண்டே இடம் தான் ப்ரோ. வேற எந்த இடத்துலயும் இல்ல ப்ரோ. அந்த வீடியோ அப்படியே ஜீவன் சில்லி எடுத்துக்கோயா நீனே. அவளுக்கு எடுத்துக்க. ஜிங்க்யூக்குமா? ஆமா அது ஜிங்க்யூக்கு இல்ல ஷாங்லிங். ஜிங்க்யூக்கு தான நீ இப்ப எடுத்துக்க. ஷாங்லிங்க்கு அந்த இடம் தெரியல. நான் காலையில தக்காளி காமிச்சானே.
அது மறந்துட்டேங்க அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. இல்ல அட்லீஸ்ட் அந்த எமி கூட்டு போய் காமிச்சு அந்த இடத்துல எடுத்தா கூட உனக்கு போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோ அவ்வளவுதான். ப்ரோ இங்க வாங்க ப்ரோ நான் கூட்டு தக்காளி இப்ப இல்லையா இங்க? என்கிட்ட வாங்க நான் கூட்டு போறேன். எங்கிட்ட ப்ரோ வேலரண்ட் விளையாண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ அடிச்சு கூட்டு வாங்க ப்ரோ. வேலரண்ட்லாம் ஏன் ப்ரோ விளையாடுறான் தக்காளி? சை. இல்ல இங்க இருக்கான். தான் இருக்கும். நீ விளையாடலைங்கிறதுக்காண்டி அவன் விளையாடாம இருக்க முடியுமாடா? என்னடா இது? இருக்கு. இந்த இடத்துல தான இருக்கும். மூணு தான் இருக்கு. இவனை ஜோரோ கிட்ட வழி கேட்ட மாதிரில இவன் கிட்ட கூட்டு போனா யாரு? ரெண்டு பேரும் பாத மாதிரி வேற வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. 3 3 6 6 இது ஹொன்கை ஸ்டார்ல ஏதோ போட்டுருக்கு. இருங்க நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருங்க நான் சிசி எடுக்கறேன். டென்டல் நான் எடுத்து முடிச்சே ரஞ்சித்தோட கேரக்டரா? ரஞ்சித் பொண்டாட்டி. சுசு யோ இந்த கிளைடு பண்ணிட்டு ஜம்ப் பண்ணும்போது பார்த்து ஜம்ப் பண்ணியா? என்னையா அவன் ஹெல்த் பாரியாங்க? என்ன வந்துச்சு? உன் ஹெல்த்தை பாரியா? கீழே குதிக்கும் போது பாத்தி குதியா? டேய் அவனுக்கு ஃப்ரீ நான் வச்சு ஹீல் பண்ணி விட்டுறா. என்ன உன் வேர்ல்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் நீ வந்து ட்ரீட் பண்ணுவியா டென்சர்? ப்ரோ இல்ல ப்ரோ பண்ணணும்டா நீனு. ப்ரோ நானே அவருக்கு வந்து இது ஷாங்லிங்க் இது தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எடுத்துக்கிட்டு இருக்க. அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. தெரியும் ப்ரோ. மண்ணை பிடிச்சவன் ப்ரோ. இல்லங்க அது எங்க இருக்குன்னு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ இதுதான் அந்த பூவா? இல்ல இல்ல இங்க பாருங்க. இந்த இடத்துல தேவையா? இல்ல ப்ரோ பானால ப்ரோ. இத ஃபுல்லா எடுத்து வச்சிட்டு லைவ் பாருங்க. பானா தேவை இங்க பாருங்க. எடுத்துறேன். இந்த இடத்துல 3 இருக்கு. அதுக்கு அப்புறம் இங்க ஒரு 3 இருக்கு. இப்படி நினைச்சேன்டா ஏதோ சைலண்டா ஒன்மத்த கக்கற நீ. அது இதானா? இல்ல டேடி. இதோட வஸ்தா கக்குவீங்களா? ஆமா எடுத்து முடிச்ச உடனே கிக் பண்றேன். ப்ரோ இன்னும் இவனை எடுக்கணும் ப்ரோ. மாஸ்க் நான் தான் பண்ண சொன்னேன். நீ அவனை பண்ண முடியாது. நீ பண்ணனா நீ என்னதான் பண்ணணும். நோ நோ நோ. தைரியமான ஆளு நீ. ஏய் மாஸ்க் வேணுமா? ஆமாண்ணே அந்த லெவல் 3 மாஸ்க் வேணும். ஏய் அது நீ இப்ப இவளுக்கு எடுத்து முடிச்சனா போய்டலாம். ஓகே. As long as I have my friends with me. மாஸ்க்ல ஒரு மேட்டராயா? ஈஸி தான். ஷாங்லிங்க் போய் எடுக்கறேன். ஃப்ளவர் எடுக்கறேன். பாரு உன டைம் வந்து 9:30 வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் எடுக்கணும். 10 நிமிஷம் தான் இருக்கு. தக்காளி இங்க தான் எங்கயோ போச்சு நினைக்கிறேன். 9 ஆக போதா? 9 ஆயிடுச்சா? ஐயோ ப்ரோ நான் ஒருத்த எடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்கேன். அவருக்கு அவன் இடம் பார்த்து வச்சிருக்கான். அங்க போடா. அங்க போய் டக் 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 அவன் எடுத்துடுவான்ல. அவன் எடுக்கிறது காட்டுவான். இங்க வாங்க. தோன் இருக்கு. எங்க? கீழ. ஐயோ தெரிய வர மாட்டறனே. கீழ இங்க வாங்க. ஐயோ கீழ இல்ல. அனால கீழ இல்ல மேல போ. கீழ வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழ நின்னுட்ட. என்னடா நீ? ப்ரோ இங்க படிக்கட்டுக்கு கீழ நின்னுட்டு இருந்தேன் ப்ரோ. வேற அது மண்டை பிடிச்சிருக்கு. இங்க வாங்க. இல்ல ரஞ்சித் வேர்ல்டுக்குள்ள விடுங்க. அவனே பண்ணிடுவான். இதோ இங்க இருக்கு பாருங்க. டேய் அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி போடா நீனு. நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அதுவும் பெரிய கேரக்டர் வச்சா பரவாயில்ல. அது ஏதோ காலுக்கு நடுவுல இத்தனோண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கேரக்டர் ப்ரோ இது? ஆனா எக்ஸ்ப்ளோரிங்ல பெஸ்ட் மை மேன் தக்காளி தான். பொறுமையா கூட்டி போவான். அழகா இது அச்சச்ச காட்டும். இல்ல நம்ம டேய் எங்கடா இருக்கேன்னு கேட்டனால வந்து கூட்டிட்டு போவான். ஆமா ப்ரோ. அதுவும் அடி அடி அடிச்சு பக்கத்துல எபிட்லாம் போட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான் அவன். கேவி ப்ரோ இத மாத்தி காட்டுது ப்ரோ. இந்த இடத்துல தான் ப்ரோ இருக்கும். அதான் சோரோ கிட்ட வழி கேட்ட மாதிரி தான். டென்ஜர் இப்ப வேற சூப்பரா கொண்டுமா வந்தாங்க. இத மேலண்டே அப்படியே கீழ வர வழி நிறைய திருப்பேனே. அதோ இருக்கு. யூ சைக்யூன்ட்டு போயிட்டான் அவன். அசிங்கப்படுத்தினா சரி படிக்கல ஏறி பழகுங்களா? செவரேறி குத்திக்கிறாங்க. ரைட்ல இருக்கு பாரு. லெஃப்ட்ல இருக்கான்னு தெரியல. ரைட்ல இருக்கு. இதோ இருக்கு. டென்ஜல் ஏவிய வஞ்சிக்கிட்டே பூ எடுத்து கொடுப்பாங்க. இங்க வாங்க நான் பாத்துக்கிட்டேன். ஓ ஷாங்களுக்கு நல்லாவே இருக்குடா. அது கால் உடைஞ்சு போயிருக்கு. எப்பறல உனக்கு 40 ஏறும். என்கிட்ட அவன்ட்ட போயோ. ஓ இந்த இடத்துல எடுத்துட்டேனா? ஓகே. அவன்ட்ட போயா.
ஓ அந்த அளவுக்கு பெரிய லைட்டியா நீனு? இல்ல ப்ரோ டிவி நான் பார்த்தேன் ப்ரோ. மார்க் வச்சு அம்புன்னு அங்கிட்டு போட்டு எறியும். ஓ ஹேக்கரா நீனு? இருங்க சாங்லிங்க் வேணுமான்னு பாக்குறேன். இல்ல எனக்கு புரியல. டேய் அவன் லைவ்ல இருக்கான்டா. இதான் ப்ரோ. வண்டியா கேட்காம இருக்கேன். பாத்துக்கோங்க. சீக்கிரம் வந்து எடுங்க. இந்த மாதிரி அப்புறம் கேட்றேன் எடுத்து கொடுக்கலனா பரவாயில்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எடுத்துறானா நீ அப்பவே குவிட் அடிச்சு வந்துரு. நான் எவர்ல ஓகே ப்ரோ. இன்னும் எவ்வளவு வேணும்? ப்ரோ இன்னும் 25 வேணும் ப்ரோ. அப்படியே இந்த லியூ வந்து சாப்பாடு கடையில ஒரு 5 வாங்குவான். அப்படியா என்ன? அப்ப வாங்கிடுவோம். ஆமா. டென்சல் கட்டாம தான் கூட்டி போறீங்களா? இல்ல உங்களுக்கே வழி அது தெரியும். எனக்கு எங்க காட்டுதோ அங்கங்க நான் போயிட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியாதுடா. அவனே வீடியோ பார்த்து கூட்டி. வீடியோ பார்க்கல. சீச்சியோட பாசிவ் வச்சு போயிட்டு இருக்கேன். அடே அப்படிலாம் பார்த்தனே விடிஞ்சிரும். சீரியஸா சீச்சியோட பாசிவ் வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அது எல்லா கலெக்டபிளும் காமி. ரஞ்சித் ப்ரோ நாளைக்கு காலைல முடிச்சு நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரேன். ரெக்வெஸ்ட் ரஞ்சித் ப்ரோ. இப்பதான் நான் ஞாபகம் மறந்துட்டேன் அதுக்கு கொடுக்கிறதுக்கு. ப்ரோ உங்க ஐடி சொல்லுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு வரேன் ப்ரோ. அங்கேயே முடிச்சிருவோம். ரெண்டு பேரோட வேல்டு வரேன். அவங்க தக்காளி இருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. தக்காளி வேற இடத்துல போச்சு கூட்டு போச்சு. அந்த இடம் மறந்துட்டேன். நோ பயமே. ப்ரோ தோருக்கு ப்ரோ. என்ன கூட எடுத்துட்டு இருக்கான்? பாருங்க ப்ரோ. தக்காளி அவனுக்கு கிஃப்ட் பண்ண தக்காளி. ப்ரோ வந்துட்டு இருக்கு. என்ன பூடா எடுத்துட்டு இருக்கான்? சாங்லிங் சில்லி. அந்த சில்லி ரெண்டு பேருக்குமே சாங்லிங் ஜிங்கியூ ரெண்டு பேருக்குமே எடுத்துட்டு இருக்கான். ஜிங்கியூ எடுத்து முடிச்சிட்டேன். சாங்லிங் மட்டும் எடுக்கணும். இப்போ யார் வெல் ஜாயின் பண்ண போற? யார் இருக்கீங்க? தீபக் ப்ரோ வரேன் ப்ரோ உங்கள. தீபக் ப்ரோ அது போ. தக்காளி ஒரு இடத்துல காமிச்சாங்க. நிறைய இருந்துச்சுங்க. 10 மேல இருந்துச்சுங்க அந்த இடத்துல. ஜாயின் பண்ணி அவனுக்கு அந்த சில்க் ஃப்ளவரும் ஜீன் சில்லியும் எடுத்து கொடுத்த களி. சில்க் ஃப்ளவர் நான் போட்டு போறேன். அது கூட அவன் எடுத்துப்பான். இந்த ஜீன் சில்லி மட்டும் லொகேஷன் பார்த்து எடுத்து கொடு. சில்க் ஃப்ளவர் எனக்கு தெரியும். சில்லி ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடம் தெரியும். ப்ரோ என்ன இடம் ப்ரோ இது? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. 25 தான்டா. அம்மா எங்க அது இருக்கு? டேய் கரெக்ட் கீழடா. அந்த ஃப்ளவர் எடுத்துட்டேன். எனக்கு இது சாங்லிங் தான் வேணும். தெரியாது. அது எடுத்தாச்சு. சாங்லிங் மட்டும் தான் வேணும். அது அப்ப இது ஜியோ சில்லி மட்டும் எடுத்து கொடுத்தல. அது எங்க இருக்கு? தக்காளி வந்து பிளேயர் 3 ன்னு நினைக்கிறேன். இது அவன் டெயில் போட்டான். பிளேயர் 3 ஜேடி. ஐயோ எனக்கு டென்ஷலையும் எஸ்சியும் பாக்குறதுக்கு ராயன்ல 2 தம்பிங்க வருவாங்க. தற்குறி தம்பிங்க. இருங்க போன் சார்ஜ் போட்டுறேன். நீ என்னடா மெண்டல்? நான் உன்னோட பெரிய மெண்டல்ரா. என்ன கொடைய பிடிச்சு நின்ட்டான். இந்த போனை சார்ஜ் வர போட்டு வரேன். ஒரே பேக். தக்காளி சொல்லுங்க தக்காளி எங்க கூட்டு போங்க. கமான் வந்துட்டேன். 3 அடுத்து வேகம் அதுதான்ப்பா மாசு. ஜி தக்காளி ஓபி ப்ரோ. எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க காலு. பாருடா அவன் எப்படி கூட்டு போறான் பாருடா. டேய் கத்துக்கடா. அடுத்து பறந்து போயிச்சா? நான் தானே வந்துட்டு கேட்டா ஞாபகம் இருக்காது ஜெடி. இங்கிட்ட எங்க தக்காளி அவ்வளவுதான். டென்சல் பேக் டு ஃபுட்பால் மோடா. டென்சல் உங்களுக்கு ஃபுட்பால்னா பிடிக்குமா? உனக்குன்னு ஒரு வேலை கொடுத்தாங்க. அதையும் ஒரு புடியா பண்ண. தக்காளி எங்க போயிட்டு இருக்கு? தக்காளி வழியில ரோடு வழியில இருக்கும்ல அது எடுத்துட்டு வரான். அப்படியே ஒரே நிமிஷம். அவன் அதுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கான். எதுக்கு? நீ பண்ணனா மிஸ் பண்ணிடுவேன் தான் அவன் அப்படி கூட்டு போயிட்டு இருக்கான்.
தக்காளியே காணோம். தக்காளி அழகா பக்கத்துலேயே நிற்குது. ஏய் என்ன மெடிடேட் பண்ணுறா? அடுத்து எங்கே போகணும் தக்காளி சொல்லுங்க. ஓ இன்னொன்று இருக்கா? எம்ஜி உங்களை டிப்ரெஷன் தள்ள பார்க்குறான் தக்காளி. ஏய் என்ன ப்ரோ இன்னும் 3 தக்காளி 3 எங்கிட்ட இருக்கு தக்காளி? நான் கூட்டு போவான் போ பின்னாடியே போ. தக்காளி அவன் வர வழியில் உள்ளதெல்லாம் பறிச்சுட்டான். ஆமாம் வர வழியில் இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டேன். அடுத்து எங்கே இருக்கு? எங்கே டிபி இருக்கு? 3 பிளேயர் ஏன் காட்ட மாட்டேங்குது எனக்கு? அந்த பிளேயர் 3 கிளிக் பண்றா. பிளேயர் 3 காட்ட மாட்டேங்குது. 1 பிளேயர் தான் காட்டுது பாருங்க. இப்போ காட்டுது. ஓ இந்த இடத்துல ஓகே 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 டொமைன் கிட்ட நோட் பண்ணி வச்சுக்க. இந்த மேப்ல நோட் பண்ணா எனக்கு தெரியும்ல. ஓ மேப்லயே இருக்கும். ஓ மேப்லயே இருக்கும். ஓ இந்த இடத்துல நோட் பண்ணி வைக்கிறேன். இதா இல்ல. ஓ கன்ஃபார்ம் பண்ணுமா? பரவாயில்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுச்சு தக்காளி. ஒரு ஜீதா களி ஓபி. ப்ரோ எடுத்துட்டேன் ப்ரோ. இப்போ என்ன தேவை பாரு. ஸ்லைம் வேணும். ஸ்லைம் லெவல் 3 வேணும். மாஸ்க் லெவல் 3 வேணும் ப்ரோ. இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்லைம்க்கு ஒன்னால கன்வெர்ட் பண்ண முடியுதா பரமால? ஒன்னால எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைம் எடுக்க போ. மாஸ்க்கும் அதே தான். ஓகே சொல்லி வெயிட் பண்ணலாம்ல. மாஸ்டர் இருப்போம். அன்ஃபார்ச்சுனேட்லி சே எவ்வளோ நேரமாக லைவ் பண்ணிட்டுருக்கேன்? 2.5 மணி நேரமாக போயிட்டுருக்கேன். என்ன ஃபஸ்ட்டு மாஸ்க்கை போடுவோம். என்ன ஜாப்பனீஸ் வாய்ஸ் கேட்குது? கிரீன் மாஸ்க் முதல்ல மாஸ்க். எமிலியா அமீலியா அமி அதேதான். அமி அமி. ஓகே ஸ்லைம் வந்து கிரீனா மாத்துமால? கிரீனாவா? கிரீன் உள்ள முதல்ல மாத்தாது. எல்லாத்தையும் மாத்து. டிராக் பண்ணுங்க. மித்தரா போடு எல்லாத்தையும் போடு. டிராக் பண்ணு. இது வந்துச்சு நினைக்கிறேன். You are in live. ஸ்லைம் ஓகே நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன மாற்றணும்? இது மாற்றணும்ல. ஐஸ்கிரீம். ஏய் லைவ் நானி மிதாமா கன்ஃபார்ம். க்ளோஸ் பண்ணு. இருங்க இதையும் மாற்றிக்கிறேன். தெரியல எவ்வளோன்னு தெரியல. தெரியாது சும்மா பண்றேன். 6 5 எவ்வளோ வந்து தெரியல. இது பாக்குறேன். க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். இப்போ பாரு. ஜின்கியூ கஸ்டம் பண்ணி எவ்வளோ வேணும்? இது கரெக்டாக இருக்கு. இவன் மாஸ்க்கு மட்டும் 5 வேணும் ப்ரோ. 3 அது பரவாயில்ல பிரச்சனை இல்லை. இவளுக்கும் கரெக்டாக இருக்கு. இது மட்டும் 1 வேணும். அப்போ என்ன 2 ஒரு வாட்டி அந்த ட்ராக் கொடு. புக் ஓபன் பண்ணு. இல்ல இன்னொன்னு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். Time with the Spina has taught me that பண்ண carrying முடியாது. an unreliable weapon is worse இல்ல than பண்ண not முடியும்னு carrying நினைக்கிறேன். one at all. இல்லையா? முடியாதுடா. நான் தான் சொன்னேன் நீ மொத்தமதி போட்ட க்ளோஸ் பண்ணு. ஓகே புக் ஓபன் பண்ணு. இதுல புக் மேல புத்தகம். ஓகே எனிமீஸ் கீழ போ.
முதல்ல வந்து ஸ்லைம் மார்க் பண்ணிக்கோ நேவிகேட் கொடுத்து அதை காட்டுற இடம்லாம் போயிட்டு கமான் அடி, தக்காளி வந்து அடிங்க கமான். நம்மளே அடிச்சு பார்ப்போமா எவ்வளோ போகுதுன்னு. போ அடிச்சு பாரு. கொடைக்காரி இவ்வளோ ஏறி இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 1000மாவது போகணும் எக்ஸ்ட்ராவா. போடா உனக்கு 5000 6000 கிடைக்கும்டா போடா. கிடைக்கும்ல, இவ்வளோ பண்ணது வேஸ்ட்டாக போகக்கூடாது ப்ரோ. 1740 பாத்தியா இல்லையா? எவ்வளவு கிடைச்சிச்சு? வெப்பன் 3900. அவ்வளவுதான். 1000 பாத்துக்கிட்டே உன் நாவியாது இல்ல பாத்துக்க மாட்டேன், ஒத்துக்கிறேன். இப்போ லெவலும் ஏத்தணும், வெப்பன் மாத்தணும். இன்னும் லெவல் வேற இன்க்ரீஸ் பண்ணல இல்ல, 80 போடல இல்ல. லெவல் ஏத்த டாலன்ட் இல்ல. இவ லெவல் 40 தாங்க இவ நாவியா. அதான் சொல்றேன், லெவல் ஏத்தல டாலன்ட் ஏத்தல, அப்பவே உனக்கு இவ்வளவு டேமேஜ் கொடுக்குறல. பேசாம ஃபாண்டேன் அப்பேன்ல போயிட்டா எடுத்துடலாம் எல்லாமே. இப்படி நீ போறேன்னு சொன்னா நான் அப்பவே உன்னை அன்லாக் பண்ணி போடான்னு சொல்லியிருப்பேன்ல. அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தானே சொன்னேன். நீ ஸ்டோரி மிஷன் தான் பண்ற. இல்ல ப்ரோ, ஸ்டோரி பண்ண முடியாம இருக்குல்ல எனக்கு, அது ஒண்ணு தான் இதுவா இருக்கு. இப்ப போய் அடி போதும். இப்ப எவ்வளவு வருதோ அதை வச்சு ஓட்டலாம். level 80. First character to go 80 is Changli. அடுத்த மாஸ்க் மார்க் பண்ணு. டபுள் போ. வாத்தி சந்தோஷப்படுறதுக்கு உனக்கு டைம் இல்ல. மாஸ்க் எங்கிட்ட இருக்கு? புக் ஓபன் பண்ணு. இது என்னது? என்னடா அது க்ளீன் பண்ணு. இங்க எனிமீஸ் கீழ வா அது. மேல போ. இருங்களா? அந்த இலிச்ச இருக்கான் மார்க். இது மேக் ஹிம் மிஸ் ஆன் பெர்மனன்ட். கடைசியா முடிச்சோன பண்ண சொல்லுங்க. அது நேவிகேட் குடுறா, அதுலயே தெரியும்டா. இது ஊத்த வந்துட்டே இருக்கும்ல. டைம் என்னாச்சு? 9:30. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் வரும், அதுக்கு மேல நான் செலவு பண்ண மாட்டேன். ஏன்டா நான் தெரிஞ்சு இதே முடிச்சிடலாம். நான் லைவ் முடிச்சுப்பேன் ப்ரோ, அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க சுமேரு முடிக்கிறேன்னு இருக்கான், நீங்க வேற ஏன் இப்ப கேன்சல்? ஆக்சுவலி நாவிகேட் கொடுக்க கேன்சல் கொடுத்துட்டேன். வந்துட்டா ஐஸ்கிரீம் டிஆர் இஸ் டிஎம் பாப்பீங்களா? யுமி என்னாச்சு, நீ பேச மாட்டற? கூச்சப்படுது ஏரியா லைவ்ல இருக்குல. என்ன நீ நம்ம கூட டொமேட்டோ இருக்கு மீ, பொட்டேட்டோ தேவையில்லை. பொட்டேட்டோ டீக்கு அங்கேயே இருக்கட்டும் அரப்பியில். என்னடா வந்துட்டு இருக்கீங்க? கம் பாஸ்ன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு எங்கேயோ சுத்திட்டு இருந்துச்சு. நம்பரும் மேலலாம் இருக்கானுங்க. தக்காளி கமான் தக்காளி அடிச்சலு ப்ரோ. 200 கூட கிடைக்கும்ல கீழ இருக்கும்ல. என்னடா பாக்குற? யாருக்கு தக்காளி? உனக்கா? மேல அடிப்படுற மாதிரி பண்றான். நானே இந்த டொமைன் அன்லாக் பண்ணலாம்னு போனேன் தக்காளி. நானும் தேடுறேன் மேல போனா கீழேங்கறாங்க, கீழ போனா மேலேங்கறாங்க. டேய் கொஞ்சம் நடுவுல வட பின்னாடி வர. இது நீ எம்ஜே இல்ல ஜாயின் வந்து ஒரு டப்பர் எடுத்து. ஓகே ஸ்டார் லிட்டர் வச்சு ப்ரோ வேர்ல்ட் வந்து வரேன் ப்ரோ. எம்ஜே வேர்ல்டுக்கு போறேன். டப்புன்னு போ. அவரு அண்ணே லெவல் 3 மாஸ்க் மட்டும் எடுக்கணும். இங்க வாயே, இந்த டொமைன் தக்காளி, இந்த டொமைன் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லு. எங்க போணும்? அம்மா யார் இவ? ஒரு டொமைன் இருக்கு தெரியுமா முன்னாடி, அன்லாக் பண்ணாம வரலடா. கொடுத்துட்டேன் இல்லையே. திரும்ப வந்து தரேன். பெண்டிங் அப்ரூவல் தான் வருது. நானும் சிங்கிள் பிளேல தான் வந்துட்டேனேடா.
திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணேன் வரலனா திரும்ப கொடுக்க முடியுமா என்ன? இல்ல. இருக்கா. ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். டிக்ளைன் யுவர் கோஆப் இதுவா? ஏய் அக்செப்ட் பண்ணேன்டா. ப்ரோ டிக்ளைன் வருது ப்ரோ. அக்செப்ட் பண்ணிட்டேன்டா. ப்ரோ என்ன மன்மத கேக்கிட்டீங்களா? எம்ஜே நண்பன் டிகே வந்து தப்பா சொன்னான். டிக்ளைன் பண்ணிட்டேன். புரியல. அண்ணி லெவல் 3 மாஸ்க் போட்டா நோட் அடிக்கணும் நீ வாணி. அந்த மாஸ்க் போட்டு எடுக்கணும். ஒரு 5 மாஸ்க் எடுத்தா போதும் நீ. லெவல் 3 இல்ல அவர் வேர்ல்ட் லெவல்ல அதிகமா இருக்கிறது தான் உனக்கு கிடைக்கும். நீ சும்மா நேவிகேட் கொடுத்து போனாலே போதும். நீ பின்னாடி மட்டும் வா. சரியா? நேவிகேட் கொடு. சும்மா நேவிகேட் அவ்வளவுதான் போதும். அவர் பின்னாடி போ. நீ மார்க் வச்சிருக்கியா? நான் பெருசு மார்க் வச்சிருக்கேன். இரு. ஓமி டேய் யாரா நீ வரும்போது இது இந்த போடாங்க. Wow, 4000. இங்க ஒரு டொமைன் தக்காளி. முடிச்சிரோம் போல ஈஸி. Oh my god 4000 ஆவலுக்குது. நீ WTCல போய் 4000 கொடுத்தா என்ன குடுகாத்தி என்னனே? இங்கே அடிப்படா. சிங்கிள் பிளேயர்ல தான் டேமேஜ் அதிகமா இருக்கும். Feeling lucky? 4200 ஒண்ணுதையும் டிராப் பண்ணல. டேய் எனக்கு டிராப் பண்ணிருக்கான். குட் பாய். ப்ரோ குத்திங்க. டைம் கார் பண்ணி வாங்கிடுங்க. இங்க வா. இங்க காட்றான் எனக்கு. உனக்கு எங்க காட்றான்? எனக்கு எதுவுமே காட்டல. காட்டலையா? சரி गाइस நான் வந்துறேன். வராதடா. அண்ணே அப்போ இந்த வட்டமும் டிராப் பண்ணானா நீ லக்கி கை. நீ கிரைண்ட் அடிக்கும் போது நீ சும்மா உள்ள இரு. சரியா? 10 மணி ஆயிடுச்சுன்னா லைவ் நான் போஸ்ட்போன் பண்றேன் அவ்வளவுதான். ப்ரிப்பரேஷன் லைவா இருக்கட்டும். அடுத்த லைவ்ல உட்கார்ந்து பண்றேன். அவ்வளவுதான். சூப்பர். இங்க பாரு லவர்ஸ். இவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணணுமா ஏவி? ப்ரோ எவனா இருந்தா என்ன அழுத்துங்க மண்டையில. அடே தரக்குறி பயலே செட் சொல்லலாம். சரி இப்ப கீழ விழுந்துருச்சு. என்ன பண்ணுவ? நான் விழுந்துருவேன்ல. குதிச்சிரேன்றியா? ஒரு இல்லடா. ஏய் எனக்கு டிராப் பண்ணிருக்கான். டேமேஜ் மாஸ் தானா டிராப் பண்ணிருக்கான். அழுவாதடா. ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. புள்ளி பண்ணாதீங்க ப்ரோ பாவம். அங்கடி வா போலாம். வா உனக்கு பொருள் எடுக்கல எனக்கு தான் பொருள் எடுக்கணும். இன்னைக்கு லைவ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதா போட்டுக்க. சரியா? ஹெல்ப் ஃபார் சிவா மாஸ். இப்போ வந்து ஆர்டிஃபேக்ட் போவோம். அதுலயும் ஒரு லக்கு செக் பண்ணுவோம். உனக்கு ரோல் ஆன மாதிரியே எனக்கு ரோல் ஆகணும். இல்ல ஏதோ சதி நடக்கிற மாதிரியே எமிக்கு தெரியாதுல. எமி என்னாச்சு தெரியுமா? லைவ் ஈவென்ட் பண்ணி பாருங்க. ரோல் ஆச்சு ஏவிக்கு. எல்லாமே கிரிட் டேமேஜ் கொண்டுச்சு. எமி 40 ரோல்மே கிரிட் டேமேஜ். டேமேஜ் பாஸ். ப்ரோ டிராப்பே பண்ண மாட்டறான் ப்ரோ எனக்கு. சாபம் பண்ண. அல்ட் போடு. டிராப்பே ஆவல ப்ரோ எம்ஜே. ப்ரோ அவ்வளவுதான். ப்ரோ டிராப் பண்ண மாட்டறேன் ப்ரோ. தள்ளு தள்ளு தள்ளு. நான் எடுக்கணும்.
அண்ணே டேய் டிராப் பண்ணுங்கடா. நீங்க என்ன சார் பண்றீங்க அப்ப? டிராப்டு மாஸ்க். ஓகே ஓகே குட் குட் குட். ஒரு செஸ்ட் கூட எடுத்து வந்திருக்க. ஓ மை காட் வாட் a man. நான் ஊரு விட்டு ஓடி போறேன் போங்க ப்ரோ. நான் சிங்கிள் பிளேயரே வந்து நான் சிங்கிள் பிளேயரே போறேன் போங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் பொருள் இருக்குடா எடுத்து போங்க ப்ரோ. உன் வேர்ல்ட்ல நீ மார்க் வச்சு போ இந்த டிராப் ஆகும். டேய் தற்குறி பேல இப்ப மட்டும் நான் குடுக்கல. எம்ஜே பட ஜாயின் பண்ண சொல்லு. இந்தா வர்றேன். வந்துட்டேன். என்ன இது எனக்கு தான் கிடைக்குது அப்படினு போற. அவ்வளவு வாழ்க்கை வெளிய வா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இத்தனை பேர் ஆன்லைன்ல இருக்காங்க. ஏய் எங்கடா இருக்க? உன் பேர் என்னடா? அடி தாங்கி ப்ளீஸ். தண்ணிக்குள்ள முக்கி கொல்ல பாக்குறேன். ஓடா டேய் பப்பு. என்ன ப்ரோ ஆர்பி பிளேஸ்ல இங்க வர சொல்லாதீங்க ப்ரோ. ஓடா டேய் வா பப்புவா. அம்மா கைவிட யார்? அதுவும் கலாய்க்குது ப்ரோ. அப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரீமரே பார்த்து டென்ஷன் ஆயிரோ போறாரு. அப்புறம் பாத்துக்க. Hey adventurer. Hi. இன்னும் எங்கிட்டா இருக்கீங்க? நீ எவ்வளவு தூரம்டா? அங்க மேல இருக்கானே. நல்லாவே இருக்க மாட்டீங்க. இவ்வளவு தூரம் ஏறி இருந்தா போணுமா என்ன? எனக்கு அதான் தெரியல. இது மேல இருக்கறங்க அந்த ஜோடி புறாக்களா? திரும்ப அவனுக்கு ஒன்றும் பிடிக்க மாட்டானுங்க. கடைசியில ஒரு பொருளை தேடி நீ இப்படி அடிச்சு வச்சிட்டானுங்க. ப்ரோ ரெண்டு பேரும் ஷெட்யூல் போட்டு காசு கிரைண்ட் பண்றீங்களா? காசு கிரைண்டா? டேய் கரெக்ட்டா வந்துச்சுடா பாட். டைம் வேஸ்ட் பண்ணாமல வா. பின்னாடி வா. ப்ரோ பின்னாடி வராம அங்கிருந்து தூக்கி போடுறான் ப்ரோ. தற்கொலை பண்ணு. வாடா பின்னாடி. போடா. Feeling lucky. ஒன்னு குத்தானா? ஓ இது நல்லா இருக்கு. ஓ வல்ல டிராப் ஆகுதுயா. டா. I'm loving this treasure hunt. கர்ஸா? அப்ப ஏவல் ஆர்ட்டிஃபேக்ட் ரோல் ஆக மாட்டுது. இது எப்படி கர்ஸ் ஆகும்? அது வந்து ரஞ்சித் உங்களுக்கு போட்ட கர்ஸ். ரஞ்சித் எப்பா இருக்கியாப்பா? குளிக்கல குதியேன். எமி சொல்லு எமி நாளைக்கு எப்ப ஃப்ரீ? எப்ப டைம் ஒதுக்குறீங்க? ப்ரோ மத்தியானம் ப்ரோ. சாயந்தரம் ப்ரோ. சாயந்தரம். சாம டிராப் ஆஃப் பண்றானே. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. குட் ப்ரோ என்ன ப்ரோ டேமேஜ் ஸ்கல் மஸ்தான் கிடைக்குது ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு அந்த உனக்கு தேவையான அந்த மாஸ்க் எனக்கு கொடுத்தாங்க ப்ரோ. சாம. Actually you are a good man. Actually அந்த டேமேஜ் மாஸ்க் என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொன்னா நீ மனசு கஷ்டப்படுவ. வீசி வரலான்னு பார்த்தேன். இவன் லைவ் போட்டுருக்கான். வெண்ணையா? ஏய் இதோ பாரு. தைரியமா வீசி வா. வந்து காட்டு. வந்து பேசி காட்டு. இந்த டொமைன் வந்து 4 நாள் 80 ப்ரோமோஜன். சரி ஏவி ஸ்டார்ட் பண்ண பாறேன். லைக் சட்டா இல்ல ஈஸி சாட். இருங்க. This one's got your name on it. Tag. I am going tag. Time to testify.
டக்கு முடிச்சிட்டாரு. டேமேஜ் மாஸ்க் தான் வச்சிருக்கு. பொருள் தான் வரல. ஆமா ப்ரோ. 10 more டேமேஜ்டு மாஸ்க் டேமேஜ்டு மாஸ்க். தக்காளி என்ன அமைச்சிருக்கு சாட்ல? அடிதாங்க ப்ளீஸ். நான் ஊருட்டு போட்டேன். லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டேன். நல்லா இருக்கா? நடத்துங்க. ப்ரோ நீ எக்ஸாக்ட்டா எவ்வளவு நேரம் இருக்கு சொன்னீங்க? 3 மணி நேரம். அவன் லைவ்ல எவ்வளவு நேரம் பண்ணிருக்கானா? நீ விட்டதுல இருந்து உனக்கு 3 மணி நேரம். இப்போ வாய்ப்பே இல்லை. நான் அடுத்த லைவ் போட்டுக்கிறேன். அவன் இந்த லைவ் இது மட்டும் பண்ணணும். இன்னும் ஒரு 2 hours பண்ணிட்டு அப்புறம் முடுறா. அப்புறம் எண்டிங் மட்டும் கடைசியா அப்ப போட்டுக்கோ. இல்ல ஈஸியா இருக்கும். இதுல போய் வருவான்னு தெரியல. வாங்க ஒரு இப்போதைக்கு ஆர்டிஃபேக்ட் ஏதாவது போலாம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. சரி கைஸ், பை கைஸ். நாளைக்கு பாப்போம். பை ப்ரோ. கிரைண்ட் மட்டும் தான். டேய் நாளைக்கு ஞாபகப்படுத்து எம்ஜி நீயாவது. நாளைக்கு மார்னிங் லைவ் போறேன். பார்ட்டி ப்ரோமோஷன்ஸ் டொமைன்லாம் போணும். ஒரு 4 5 இருக்கு. ஓகேவா? ஓகே நாளைக்கு காலைல ஞாபகப்படுத்துங்க. நான் ஞாபகப்படுத்துறேன். எனக்கும் இருக்கு அந்த டொமைன். நாங்க போறடா தக்காளி. நியாயம் பண்றா. யூ ஆல் கோ சூனா. இல்ல அவன் இப்ப கிளம்பிடுவான். என்ன தெரியுமா? நான் போறேன் தக்காளி அப்படின்றேன். 10 more minutes அப்படின்ச்சு. இப்ப அந்த 10 more minutes நான் இருந்தேன்னா அது போயிடும் எனக்கு முன்னாடி. அதுல வந்து அதுக்கு ஒரு இது டுடே 2 AM அதானே? And let the snowflakes Late night fall gaming. onto my Late night face. gaming. ஓ நாளைக்கு சாட்டர்டே வா. I feel like that would be really refreshing. ஒண்ணும் பண்ண மாட்டான். இப்ப கிளம்பிடுவான். நீ சொல்லாம கொள்ளாம எப்படி ஒரு கிளம்புறான்னு ஆளு மட்டும் பாருங்க. நிட்டு கட் ஆகி அந்த மாதிரி வீசி விட்டு சும்மா லெஃப்ட் ஆனா போதும். ஓகே ஹீ லெஃப்ட். நான் போறேன். அப்படி கிளம்பிடுவான். இப்ப நான் போனோம் காணாம போயிடுவான் பாரு. பை கைஸ். Two AM bro easy. தக்காளி பை தக்காளி. 2 AM வரைக்கும் வீசில இருப்பாரு ப்ரோ. ஆனா பார்த்தா அப்பவே தூங்க போயிருப்பாரு இப்பயே. இந்த டிராப் வந்துருக்கா? யாரா இவன்? இந்த டிராப் என்ன ப்ரோ ஒண்ணுமே இல்லல. ஓகே ஏறி போக மாட்டா. This one's got your name on it. Hunt them down. Train mas. அண்ணே கமானே இன்னும் 3 பேர்னே. எனக்கு புரியல. ஆமாண்ணே இன்னும் 3 பேர். இருக்கடா 3 பேர். நீ எடுத்து டேமேஜ் மாஸ்க்லாம் கன்வெர்ட் பண்ண வேண்டியதானே? அது கன்வெர்ட் பண்ணாலுமே ஒண்ணு கூட வராது. ப்ரோ டேமேஜ் மாஸ்க் 4 தான் எடுத்துர்க்கேன். 4 கன்வெர்ட் பண்ணாலே எனக்கு வந்து ஒரு இது லெவல் 2 தான் வரும். லெவல் 2 தான் வரும். ஏன்னா லெவல் 3 வேணும். லெவல் 3க்கு 4 வேணும். அதே சாரி 3 வேணும். லெவல் 2 அவ்வளவுதான். நான் மட்டும் எடுத்துக்கிறேன். டீ பேடிங்களோ? டேய் வாடா நான் பாட்டு எடுத்துட்டு இருக்கேன்டா. வாய்ஸ் சேஞ்சர் ஒர்க் ஆகல. அதனால தான் தப்பிச்சேன் நீ. ஐயோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா போயிரும் ப்ரோ. அதுதான் அடி வாங்கிட்டு இருக்கேன். கிளாரின் டே பாஷா பர். 1000 டேமேஜா கிளாரின். தக்காளியும் வந்து ஒரு அடியில் இதுதான் கஷ்டப்படுங்களா? இதான் மோட்டிவேஷன் சொல்லி எடுத்துட்டு போயிடும். கரெக்டா டேமேஜ் மாஸ்க். ஏன்டா டேமேஜ் மாஸ்கா தரீங்க? ஏன்டா? Let's pack it up. டேய் அந்த மாஸ்க் கொடுத்தா தான் என்னடா ஆக போறீங்க உங்களுக்கு? ஆமா. ஸ்டார்டஸ்ட் எவ்வளவு வச்சிருக்கேன்? ஸ்டார்டஸ்ட் இருக்கு ஒரு 840 இருக்கு. This one's got your name on it. எனக்கு புரியல ப்ரோ. இன்னொரு படம் டைம் வேஸ்டா? இல்ல எல்லாம் ஒருத்து தான். அந்த ஷாப் ஓபன் பண்ணு. இருங்க ஃபர்ஸ்ட் இங்க போயிரலாம். அப்பனா எங்க அது லீவ் எங்க இருக்கு?
கிராஃப்ட்ல போயிட்டு பண்ண முடிஞ்சதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி வச்சிடுறேன். தக்காளி கண்ணில் படுறதெல்லாம் போட்டு அடிச்சு எடுத்து லூட் எடுக்க போறேன். Quick, look up in the sky. Rainbow. Look at that scorching Heavy, bro. sun. It's like a blast furnace. Can I take You know 6? what this means? It means we புரியல. have to drop everything right now and make a run for the ice cream store. என்னது? We need to என்னது? get 2 of the biggest Can I take cones they X? sell. X, X. Then it's an X னா? all-out race to see who can finish before முட்டைடா it melts. முட்டை. ப்ரோ எடுத்துக்கோங்க. லைவ்ல என்ன கேட்டு தெரியுமா? நீங்க தப்பா கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல வியூவர்ஸ். உங்க பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இதுவா இருக்கு. எக்ஸ் தான் ப்ரோ சொன்னேன் நானு. தக்காளிக்கு தெரியும் நீங்க என்ன சொன்னீங்கன்னு. தக்காளி நான் கரெக்டா தான் ப்ரோ கரெக்டா இன்னும் 3 வேணும் ப்ரோ. 3த்தையும் வாங்கிடுறேன் ப்ரோ. எதுல இருக்கும் அந்த ஷாப்பு? இதுதானே. ஸ்டார்ட் 16. எங்கிட்டா இருக்கு அந்த மாஸ்க் டி? மாஸ்க் வாடா. இந்த மண்டையெல்லாம் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணதா இருக்கு. இந்த அதோருக்கு பாறா டேய். இது கிடையாது ப்ரோ. லெவல் 2 லெவல் 3 தான் வேணும். லெவல் 3 இருக்காது. மேல போ. இருக்காதா? மேல தான் லெவல் 3 இருக்கும். மேல போ மேல தான் லெவல் 3 இருக்கும். மேலே இருக்காது பாரு அது. இல்லையா? நீ இதான் வாங்கணும். இது வாங்கி தான் ஒரு 30 வாங்கு. இல்ல இது போதும். எங்க இருக்கு அந்த மாஸ்க்? அங்க கீழ வா. கீழ. அங்க லெஃப்ட்ல இருக்கு பாரு. பாத்துட்டேன். ஆல் நம்பர். பாடி. போறா அசன் போடுறாயப்பா. ஃபைனலி ஜிங்கி. இங்க பாருங்க பப்பு அமைச்சிருக்கு பாருங்க. டேக்ஸ் எக்ஸ் ஓகேவா? I do love spinach. ஓகே ப்ரோ லைவ் முடிச்சிரேன் ப்ரோ. சரி டொமைன் போலாமா? போய் முடிச்சிடலாமா? நான் சாப்பிட்டு மட்டும் வந்துறேன். அப்ப லைவ் முடிச்சிட்டு நம்ம போலாம். இப்போ சும்மா இல்ல லைவ்ல மட்டும் ஏதாவது டொமைன் மட்டும் போயிட்டு வரணும். ஒரு 2 டொமைன். சரி எவ்வளவு ரெசென்ட் இருக்கு பாரு. ரெசென்ட் என்கிட்ட வந்துட்டு 96 இருக்கு ப்ரோ. வேணா ஒரே டொமைன் மட்டும் போயிட்டு வரலாமா? இது நல்ல டொமைனா இருந்தா போங்க வரேன். அதான்டா கண்டென்ஸ் மாத்ரா. கண்டென்ஸ்டா இது மாத்திறேன். நான் ஒண்ணே மட்டும் 1 2 ரெண்டுத்தையும் மாத்திறேன். அவனுக்கு ஜாங்லிங்க்கு கூட்டிட்டு போங்க. இங்க ஜாங்லிங் ஆர் ஜிங்கி இவங்க ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தமே கூட்டிட்டு போங்க. போலாம் தக்காளி. எதுக்கு தக்காளி முட்டை மேல அவ்வளவு இது இருக்காரு? தெரியல அவன் எதுக்கு எடுத்து வைக்கிறானே தெரியல. அவன் பாட்டுக்கு எல்லாரும் ஊட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஏவல் ஜாயின் ஆயிரு. உங்கள்டானே நான் ரஞ்சித் திருந்தே பார்த்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். ரஞ்சித் அப்படியே வேணாம். அவன் டொமைன்னாலே அவன் வந்துருவான். இது டொமைனா பாரு. நான் என் வேர்ல்டுக்குள்ளே வரல. அதுக்குள்ள ரெக்வெஸ்ட். நான் 2 பேருக்குமே வாய்ஸ் சேஞ்சர் ஒர்க் ஆகல. என்ன யாருக்கு? அமிக்கு வாய்ஸ் சேஞ்சர்லாம் போயிருக்கே. அமி வாய்ஸ் போயிருக்கும் ப்ரோ. ஸ்பெஷல் ஈவென்ட் எந்தோ காட்டுறானே. ஸ்பெஷல் ஈவென்ட் இருங்க லைவ் முடிச்சா பேசும் பாருங்க. ஆமா. ஹாய்யா நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கயா. சொல்லுங்க. பேசலாம். சொல்லுங்க கலே. கூச்ச சுவாமி அமிக். கூச்சம் ஆயிடுச்சா? கூச்ச சுவாமி ஆயிடுச்சு அமிக். எடுத்துக்கோ ப்ரோ. அதுக்கு தான் என் வேர்ல்டுக்கு வர சொன்னியா? சீ தக்காளி. யூ ஆர் சீ. எதுக்கு? முட்டை எடுக்க தான் என் வேர்ல்டுக்கு இருக்கு. தெரியும். ஏய் அடிக்க தக்காளி. சரி ஷாங்லிங் என்னது? எம்பளம் ஆஃப் சர்வர் ஃபிட்டா? இல்லங்க ஷாங்லிங். ஆமா. ஓகே போலாமா? ஹெவி போலாம். நீ எங்க போறது? தெரியல. ஏதோ டொமைன் கூட்டி போங்க. சந்தோஷமா வரேன் இப்போதி. ஒழுங்கா 3 hour முன்னாடி வேர்ல்ட் லெவல் டிக்ரீஸ் பண்ணேன். ஹெவி. இப்போதான் லெவல் பேத்துறேன். இப்போ எதுவும் பண்ண வேணாமா?
வேணாம் நீ டிக்ரீஸ் பண்ணிக்க, ஏன்னா பின்னாடி உனக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, அப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீ 45 ஒன்னோன்னு என்ன வேணா பண்ணு. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் டொமைன்லாம் பண்ணதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். போங்க ப்ரோ, வரா ப்ரோ கொடையாரி கொடை. இவனுக்கு லெவல் வரல கைஸ். ஏஆர் லெவல் லோ ஆண்டா தக்காளி. ஏஆர் லெவல்னா 45 வேணுமா? அது கீழ இருக்குது போங்க. இதுல தான்டா ஏண்டா இதுல தான்டா உனக்கு அதிகமா கிடைக்கணும் வந்தோம். போங்க சரி பரவாயில்ல, வேற வழி இல்ல. போஸ்டர் ஆச்சு செட் போனஸ் ஆச்சு இருக்கட்டும். What could the children be up to? ஒரு 10 நிமிஷம் ஓடணும்ல ப்ரோ, 10 மணி வரைக்கும் ஏதாச்சும் பண்ணுங்க ப்ரோ. வேர்ல்ட் குவெஸ்ட் பண்ணலாம் ப்ரோ. 10 நிமிஷம் வேர்ல்ட் குவெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கே டைம் போயிடும் ப்ரோ. ஈஸி ப்ரோ, சில வேர்ல்ட் குவெஸ்ட்லாம் சும்மா வந்துரும் ப்ரோ. ப்ரமோஷன் ஈஸி ஸ்கிப் தான பண்ண போறான். அதான் ஸ்டார்ட் பண்ணு. ஓ நான் தானா? தினி எடுத்து நாமியா போ பாருங்க. This one's got your name on it. வெண்ணி வந்து அவர காப்பாத்தி அழுத்து போடு. அந்த வளையத்துக்குள்ள இருந்து சண்டை போடுறா டேய் 10,000 ஓ வயலையா அழுதுறோம் இல்லையா? போடுவானுங்க ஃபுல் சர்க்கிள் நமக்கு. ஏன் டொமைன் ஃபுல்லா போடுறோம். இல்ல கீழ ஏதோ சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு ப்ரோ, அதுதான் இது. கொடகாய் சாக போகிறாள், ஓடிவிடு. இந்த வளையத்துக்கு வந்து ஹீல் பண்ணுவாடா. செத்துட்டான் ப்ரோ. முடிஞ்சிருச்சு, கரெக்டா முடிஞ்சிருச்சு. தப்பிச்சிட்டேன். நீங்க க்ளைம் பண்ணா எனக்கு வந்துருமா, நானும் க்ளைம் பண்ணுமா? நீ தான்டா க்ளைம் பண்ணனும். நல்லா இருக்கு. ஐசா 12 kg. ஆமா நானும் பார்த்தேன், 10k பார்த்தேன். பாரு ஏவி 10k நீ தர. ஷோ என்ன இது? டிஃபென்ஸ் ஒண்ணத்துக்கு லைக் லெவல்ல வந்துரு. ஆனா ஃபேஸ் நல்லா, இது மாஸ்க் நல்லா இருக்கு. இல்ல 4 ஸ்டார் என்ன வந்திருக்கு பாரு, உனக்கு அதான் மெயின். இது இல்ல, இது விட்டுரு. நான் இது என்ன வந்திருக்கு பாரு, அட்டாக் வேஸ்ட். இது ஹெச்பி. போ கண்டினியூ. லீவ் டொமைன் கூட கடைசி சீரிஸ்னா கண்டென்ட்ஸ் மாத்தியா இல்லையா? மாத்திட்டேன். போட்டான். ஓகே, இத முடிச்சுறதானே லைவ். ஆமா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அப்ளைன்ல ஃபுல்லா ஏத்துறதுதான். ரஞ்சித்தோட பரம எதிரி வந்துருச்சு. ஆர்லக்கினாவா ப்ரோ? ஆர்லக்கினோட எதிரி நான் தான். அது காசுவாவா பெனட்டா? நீங்கெல்லாம் சண்டையிலே கிடையாது. நீங்க பெனி பொக்கிந்தன் பெனட் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணனும். எங்க சுச்சோ அதான் மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு பாத்தியா டேமேஜ் பாத்தியா? ஓ மை காட். இதுல இருந்து சட்ட போடு. ஏண்டா நான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து போட சொச்சா ப்ரோ போய்ட்டான் ப்ரோ. என்னடா என்ன ஸ்னைப்பர் ட்ரைனிங்கா பண்ணீங்க? ஏன் வந்து பாசிட்டே கழட்டி போடு. நான் ஒருத்தன் டேய் இல்லடா ப்ரோ எய்மி. ஆமா ப்ரோ கொல்றான் ப்ரோ. ஏன் ப்ரோ கொல்றான்? ஏடா செத்துட்டான்டா. அபண்டன்ஸ் ஆனதா கொடுக்குறீங்க? டேய் அபண்டன்ஸ் என்ன கொடுத்த? எதுமே கொடுக்கல. ஓ செத்துட்டான். அவ்வளவுதான். ஓகே யூஸ் கண்டென்சர் சிம். இந்த வாட்டி என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? எலமெண்டல் மாஸ்டர். லாக் போடு. ஜாங்லிங்க்கு தான் தேவை. போடு. நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இதுதான் தெரியல. லீவ் டொமைன். இது என்னது? அட்டாக். ரீசார்ஜ் இல்ல அவளுக்கு. போடு. வெளிய வா. ஓகே. வேற ஏதாவது பண்ணணுமா? லைன் முடிச்சுட்டா? போதும். ஓகே गाइस, நான் அப்படியே முடிச்சிட்டு வரேன். ஆசாசே எனக்கு எண்டிங் பண்ணலாம்னு பார்த்தா சம்பவம் பண்ணி விட்டான் ப்ரோ. சரி முடிச்சிட்டு வரேன்.
சரி ஓகே நம்ம முடித்துக்கொள்ளலாம். ஸோ இது வரைக்கும் லைவை பார்த்து சோர் பண்ணாத தனிவருக்கும் நன்றி. இது பார்ட் 1 லைவாக மாற்றிக்கிறேன். பார்ட் 2 நாளைக்கு வரும். நாளைக்கு காலையில் மத்தியானம் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு தான் மற்ற கேம்லாம் போகிறோம். கவலைப்படாதே. இன்னும் சும்மா நாளைக்கு முடிக்கிறோம். சரி சுமேர் நாளைக்கு முடிக்கிறேன். இன்னும் சும்மாங்கிறேன் பாருங்க. எதுக்கு இன்னும் சும்மா மைண்டில் வந்துச்சு போய் சம்மந்தமே இல்லாமல். ஸோ இது வரைக்கும் லைவை பார்த்து சோர் பண்ணாத தனிவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் கமிங். டாடா பாய். சி யூ. டாடா குட் நைட். பாய்.